வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எந்த விஷயத்தை பேசுறோம் அப்படின்னா, விஜயினுடைய விவகாரம் சமூக வலைதளங்கள் முழுக்க மிகவும் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய விஷயம். குறிப்பா விஜய்க்கு ஆதரவாக பலரும், விஜயினால அவருடைய மனைவி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பலரும், அண்ட் அவங்களுடைய பர்சனல் லைஃப் அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்ற அளவுல பலரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அண்ட் ஆல்மோஸ்ட் விஜய் என்ன பண்ணாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரசிகர்கள், அதுவும் ஒரு பெரிய பட்டாளம் இருக்காங்க. அந்த கட்சிக்காரங்க அவங்களும் விஜய் என்ன பண்ணாலும் அதை பத்தி நம்ம பேசக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது, அது எல்லாமே சரியானதுதான் அப்படின்ற அதை நியாயப்படுத்தக்கூடிய வேலையும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் இன்னைக்கான எபிசோட். யார் கூட பேசியிருக்கோம் அப்படின்னா, தொடர் வில்வான் ராமதாஸ் கூட தான். வணக்கம். வணக்கம். வணக்கமா. நம்ம இந்த டிவோர்ஸ் பிரச்சனை, ஏன்னா நிறைய பேர் டிவோர்ஸ்லாம் தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் அவங்க பண்ணியிருந்தாங்க, ஜிவி பிரகாஷ், சைந்தவி, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யூஸ்வலாக அதெல்லாம் பேசுறது இல்லை. ரொம்ப டாக்ஸிக்காக போகிற சில விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பண்ணுற எபிசோட்லேயே ஒரு 2-3 இது பேசியிருக்கோம். ஒன்று அந்த விஷ்ணு அஷ்மிதா, அதில் பயங்கரமாக அவரை போட்டு அடித்தது, அதுக்கப்புறம் லாஸ்ட் இப்போ ஜெயிலில் இருக்காரு, அந்த விஷயம் பேசியிருக்கோம். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் கப்புள் விளாகர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்சராக வாழ்ந்து கொண்டு இந்த கப்பல் மாதிரி இருக்க, நம்மளும் இந்த கப்பல் மாதிரி தானே இருக்கணுன்ற மாதிரியான ப்ரொஃபைலை காமிச்சிட்டு, பட் இன் ரியாலிட்டி என்னவாக இருக்குது அப்படின்னு இப்படி ஒரு சமூக பிரச்சனையோட கலந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஒரு மியூச்சுவலா செப்பரேஷன் நடக்கிறது, டிவோர்ஸ் ஆகுறது. எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த ஆர்த்தி, ஜெயம், ரவி மோகன், அந்த கெனிஷா இஷ்யூ கூட நம்ம பேசல. பிகாஸ் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இது ரிலேஷன்ஷிப் இஷ்யூ நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம், வேணான்றதை சொன்னிருந்தீங்க. அதனால நம்ம அது கூட நம்ம பேசல. இப்போ இது நம்ம பேசுறதுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஃபேன்ஸு, இன்னொரு பக்கம் மூத்த பத்திரிகையாளர்கள், இன்னொரு பக்கம் இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இதுல நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. வெளிப்படையாக விஜய் இன்னைக்கு வலம் வரலாம் தொடங்கிட்டாங்க. விஜய் அவருடைய யார் பார்ட்னர்னு அக்யூசேஷன்ஸ்லாம் வருதோ அந்த நபர் கூட வர்ற வீடியோ எல்லாமே வந்துருச்சு. எப்படி பாக்குறீங்க இதை? இதுல பாக்குறதுக்குன்னு பெருசா ஒன்றும் இல்லை. இது ஒரு நோய் அல்ல, நோயோட ஒரு அறிகுறி. இது விஜயோட என்டையர் பொலிட்டிக்கல் நடவடிக்கைன்னு சொல்லணும்னு சொன்னாலே அது ஒரு சமூகத்தில் இருக்கிற வெவ்வேறு பிரச்சனைகளின் ஒரு அறிகுறி தான் விஜயோட. அது அவர் இந்த டிவோர்ஸை ஹேண்டில் பண்றதும் அப்படித்தான். இது பர்சனல் பேசக்கூடாது அப்படிங்கிற எல்லையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இதை ஒரு பொது விவாதமா மாத்துனதுல அவங்களுக்கு தான் நிறைய பங்கு இருக்கு. நீங்க 2 பேரும் எப்படி கையாண்டாங்கன்னு பார்த்தோம்னா, சங்கீதா அவங்க இப்போ வரைக்கும் மீடியா சைடுக்கெல்லாம் வரல. அவர் ஒரு விவாகரத்துக்கான மனுவை கொடுத்துருக்காங்க. அந்த மனு லீக் ஆயிருக்கு. அது யார் வேணா லீக் பண்ணிருக்கலாம். அது நாம இன்னொன்று இந்த மாதிரியான விஷயங்களை லீக் அவுட் பண்றதுங்கிறது மீடியாக்களுக்கு எப்போதுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும். இந்த பேப்பரசி மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அது சேரும். பிஜேபி பண்ணிருச்சா, டிஎம்கே பண்ணிருச்சா, இந்த கேள்விக்குள்ள எல்லாம் போக அவசியம் இல்லை. இவங்களாலே வந்திருக்கலாம், இல்லை வேற ஒருத்தராலே வந்திருக்கலாம். விஷயம் என்னன்னா, அவர் பேசி பார்த்திருக்கார். நியாயமான செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. வெவ்வேறு சேனல்ஸை நீண்ட நாள் காத்திருக்காங்க, அதே இடத்துல இருந்திருக்காங்க. பொது இடத்துக்கு விஷயத்தை ஒரு சமூக ஊடகத்தின் வழியா எதுவும் செய்யல. அவங்க ரொம்ப கண்ணியமா தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு நாகரீகமா இதை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாகரீகமா நடத்தியிருக்காங்க. ஆனா அதுல அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கிற இருக்கு இல்லையா, அவங்க எங்களை இரிட்டேட் பண்ற மாதிரியான சமூக ஊடக பதிவுகளே அந்த நடிகை வெளியிட்டார்னு சொல்லி அப்போதே தோன்றுனது என்னன்னா, இது யாரோ ஒருத்தருக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப நெருங்கின வட்டாரங்கள பேசும்போது சொல்லி இல்லை, அது ஒரு சமூகத்துக்கான பதிவு அல்லது யாரோ ஒருத்தரை வின் பண்ணிட்டேன்னு காட்டுறதுக்காக பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி இப்போ அப்படிதான் நடக்குது. அவர் விஜய் சைட்லன்னு சொன்னா, அவர் ஒரு ரிசீவராகவே இருந்ததோட விளைவு இதெல்லாம். உலகத்தில் அவர் பிற அத்தனை பேரையும் ஒரு சப்ளையரா தான் அவர் கருதுறாரு. நீங்க உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறவரோட வெல்ஃபேரை பத்தி உங்களுக்கு கவலைப்பட நேரம் இருக்காது இல்லையா? ஜெப்டோல இதுல ஒரு பொருளை ஆர்டர் பண்றீங்க, இல்ல ஸ்விக்கில ஒருத்தர் பொருள் கொடுக்குறாரு, அவரோட நல்வாழ்வு குறித்து நமக்கு ஒன்றும் இருக்காது. சப்ளை பண்ண போறாரு, அவர் போறாரு. விஜய் உலகில் எல்லாரையும் அவர் அப்படித்தான் அணுகிறாருங்கிற மாதிரி தெரியுது. அதனுடைய விளைவு தான் அது. குறைந்தபட்ச அவங்க அப்பாவிலேருந்து பாருங்க, வேலைக்காரரையும் அப்பாவையும் ஒரு வேறு விதமா நடத்துற மாதிரி எனக்கு தெரியல. அதே தான் மனைவி மகனுக்கும் நடக்குது. நான் சொன்னதுக்கு மாறா அல்லது என்னுடைய நடவடிக்கைக்கு இடையூறா அல்லது என்னுடைய விருப்பத்திற்கு மாறா நடந்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீ யாரா இருந்தாலும் இல்லை, நீ எனக்கு என்ன செஞ்சிருந்தாலும் எனக்கு அவ்வளோ இல்லை, தூக்கி எறிஞ்சிருவேன்னு சொல்லி. இல்லை ஒருவேளை அப்படியெல்லாம் இல்லை, இந்த செப்பரேஷன்ல அவங்க சைடு தப்பு இருக்குமா அப்படின்னு மறுக்க முடியாது. எந்த ஒரு விவாகரத்து அல்லது மனமுறிவு விஷயத்துல வந்தாலும் கூட ஒரு தரப்பின் செய்தியை மட்டும் வச்சுட்டு நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அல்லது அவர்களுடைய சமூகத்தில் அவர்களுடைய நடத்தையை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிதான் நடந்துவாங்க நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஏன் இந்த இடத்தில் விஜயை குற்றம் சாட்டுவதற்கான சாத்தியம் நிறைய இருக்குன்னு சொன்னா, அவர் இந்த
இந்த இந்த சமாதான நடவடிக்கைகளுக்கு உடன்படலைங்கிறது வந்து வெறுமனே அந்த செய்தியிலேருந்து மனைவியினுடைய குற்றச்சாட்டுலேருந்து மட்டும் வரல. சினிமா இண்டஸ்ட்ரியில நீங்க சினிமாக்காரங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சகஜம்பாங்க. அது இன்னொரு டேஞ்சர் சைடு, அதை அப்புறம் பேசலாம். சினிமா இண்டஸ்ட்ரியில தான் இந்த மாதிரியான பஞ்சாயத்தை ரொம்ப சுமூகமா முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ குடும்பங்கள்ல எல்லாம் வந்து சமாதானத்துக்கு வர்றவன் வந்து பெரும்பாலும் சேர்த்து வைக்கிறாங்கிற ஒரே லைன்ல உருண்டுட்டு இருப்பான். சினிமால இது ஒரு சாதாரணமா இயல்பா எடுத்துக்கிறதுன்றதுனால ரொம்ப ரீசன்ட் பாஸ்ட்லயே நிறைய உதாரணங்கள் இருக்கு. நீங்க அமிதாப் பச்சன் காலத்துல இருந்து இப்போ இருக்கிற ஜி பிரகாஷ் காலம் வரைக்கும்னு நம்ம எவ்வளவு நீண்ட காலத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட சேர்த்து வைக்கிறதுக்கான மெக்கானிசமும் அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மனமுறிவை எவ்வளவு ஸ்மூத்தா எடுத்துக்கிறதுக்கான செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆட்கள் அதை பேசுறதுக்கான ஆட்கள் வருவாங்க. நீங்க இவரோட மாடல் இருக்கார்ல, விஜய் அரசியலுக்கு வர்றது எந்த நம்பிக்கையில வர்றாரு? பவன் கல்யாணோட அரசியல் என்ட்ரி, அவர்களுடைய துணை முதல்வர் வரைக்கும் போன அந்த சக்சஸ்ல இருந்து விஜய் தன்னோட பொலிட்டிக்கல் கரியரை வந்து எடுத்துக்கிறார். மாடல் அவர் தான். ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் வந்து ஜெகன்மோகன். பட் இது வந்து அரசியல் அந்த நம்பிக்கை வந்து ஜெகன்மோகன் வருது. எப்படி தெலுங்கு படங்களை சேஃபான படம், காப்பி அடிக்க சேஃபான படம்ன்ற மாதிரி அவர் அதை எடுக்கிறாரு. பவன் கல்யாண் தன்னுடைய முந்தைய விவாகரத்துக்களை எனக்கு தெரிஞ்சு கடைசியா ரேணு தேசாய் எல்லாம் செட்டில் பண்ணது 130 கோடி நினைக்கிறேன். ஜெஃப் பெசோஸ் சொத்துல பாதியை கொடுத்து தான் அவர் விவாகரத்து வாங்குறாரு. ஸோ விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் இந்த அறிவு இருக்கு. ஒரு பொதுவா ஒரு விஷயத்தை தர்க்கபூர்வமா அணுக தெரிஞ்ச, காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்டை கணக்கு போட்டு சமூகத்தில் நம்முடைய பெயருக்கு இருக்கிற மதிப்பு, இது எல்லாத்தையும் சட்ட ரீதியான நடவடிக்கை, இது எல்லாத்தையும் கணக்கிட்டு அவர்கள் இந்த பிரச்சனையை அணுகிறாங்க. ஆனா விஜய் மட்டும் தன்னுடைய ஈகோவை மட்டும் முன்னிறுத்தி வேற யாரையும் கன்சல்ட் பண்ணாம தான் தோன்றித்தனமா, அதாவது என்ன மதிக்கலன்னா என்னால பிரச்சனை கிடையாது, செட்டில்மெண்ட் தான் பிரச்சனை. இல்ல பெரிய விரும்பினா வேற என்ன, கடைசியா வர்றது என்ன, அவர் வந்து ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வர்றாங்க. அமிக்கபிளா முடிக்கிறதுக்கு அவங்க பேச ட்ரை பண்ணோம், முடியல அப்படின்னா அதுல என்ன இருக்கும்? வேற ஒண்ணும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. அதுதான் இவங்களோட எதிர்காலம், பசங்களோட எதிர்காலம். அது சட்டபூர்வமான அது ஒரு உரிமை. ஏன்னா அவங்களுக்கான கரியர்னு ஒண்ணு இல்ல. இது சரியா தப்பாங்கிற ஆராய்ச்சி விஜய்க்கு அது சரியில்லைன்னே கூட தோணினாலும் கூட, அவங்களுக்கு சொத்து இருக்குன்னு தோணினாலும் கூட, சட்டபூர்வமான நடைமுறை இதுதான். ஹார்ட்கோர் விஜய் ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்களோ விஜயும் அப்படியே தான் இருக்காரு. என்ன ஒண்ணு பேரம்பேத்தி எடுக்கிற வயசுலயும் அவர் அப்படியே இருக்காரு. அதான் பிரச்சனை. நம்ம மறுபடி விஜய் விஷயத்தில் ரொம்ப சீரியஸான சிக்கலாக கருதுவது அந்த செல்லப்பிள்ளை மனோபாவம் தான். அது ஒரு பேம்பர்ட் கிட், ஓவர் பேம்பர்ட் கிட். அந்த ஓவர் பேம்பர்ட் கிட் அவங்களுக்கு நன்றி உணர்ச்சி இருக்காது, அண்ட் அதனுடைய ஒரு சீரியஸ்னஸை மதிப்பிடுறதுக்கான ஸ்கில்லும் இருக்காது. 2 வழியில சாதிச்சிடலாம். ஒன்று தூக்கி போட்டு உடப்பேன்னு மிரட்டலாம், அல்லது கழுத்துல கத்தி வச்சுட்டோ அல்லது கைத்த மாட்டிக்கொண்டு மிரட்டலாம். இப்படி மிரட்டி அடுத்தவங்களை வந்து எனக்கு எதிராக அப்படியே வந்து அவர் சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சு உலகம் அவர் அப்படி கொஞ்சி கொண்டு வந்து இங்க நிறுத்தும் போது கடைசியா ஒருத்தர் தனக்கு எதிராக பேசுறாங்க, தன்னுடைய ஒரு செயலை தடை போடுறாங்கும் போது அவர் என்னன்னா அவங்கள பனிஷ் பண்ற ஒரு ஸ்டேஜுக்கு போறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் நடவடிக்கை நாம வந்து அநேகமா நீங்க இந்த கடந்த 20-30 வருஷத்து இந்த வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளை கூட புறக்கணிச்சுட்டு ஒரு ஒரு அரசியல் தலைவரா வர்ற ஒருத்தரை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா அவர் உலகத்துல அவரை தவிர வேற யாரும் இல்லை. அவரை தவிர வேற யாரும் அவருக்கு முக்கியமா இல்லை. பட் இதனுடைய பெரிய பிரச்சனை என்னவாகும்னா, இந்த மாதிரி ஆட்களை சுரண்டி கூட இருக்கிற ஆட்கள் இவரை இதே ஸ்டேட்டஸ்ல மெயின்டைன் பண்ணி வச்சு கூட இருக்கிறவங்க சுரண்டுவாங்க. நிறைய உதாரணம் இருக்கு. இந்த ராஜா அண்ணாமலை அவங்களோட இது இருக்குல்ல, அவங்க பரம்பரை இருக்குல்ல, அவர் கடைசியா இருந்தார், ஒருத்தர் இறந்து போனார். அவர் அப்படிதான். அவர் பையன் அப்பாவுக்கு பயந்துட்டு சிங்கப்பூர்ல இருந்தாரு. பையனா சொந்த பையன். என்ன காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அன்றைக்கு வந்த பத்திரிகைகள காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அவரை சுத்தி இருக்கிற இந்த சிதம்பரம் யூனிவர்சிட்டியோட இதுல இருந்துச்சு. சிதம்பரம் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மொத்த இதையும் இவங்க தான் காலி பண்ணது. கண்ணு அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டு அதை ஒண்ணும் இல்லாம பண்ணி அது குட்டி சோரா போய் இப்போ கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல. இனி அதை ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிற ஸ்டேஜ்ல கொண்டு வந்து விட்டாங்க. இருந்தது எல்லாமே கூட இருந்த சிலர் இவருடைய பலவீனத்தை மேல 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 என்கரேஜ் பண்ணி அதுக்கு தீனி போட்டு இவங்க எல்லாருமே சுரண்டி சொந்த மகன் அப்பாவுக்கு பயந்து சிங்கப்பூர்ல இருந்தார். ஆனா அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா வர்றதுக்கான முயற்சி எல்லாம் அவர் பண்ணல. ஒரு குடும்ப பிரச்சனைங்கிறது சொந்த மகனும் கிடையாது. அவங்களோட எந்த எமோஷனல் கனெக்டும் இல்லை. எக்ஸாக்டா கல்யாணத்துக்கு முன்னாடி பையனை தத்தெடுக்கிறாங்க, கல்யாணத்தின் போது அந்த பையனை தத்தெடுக்கிறாங்க. ஸோ ஒரு எமோஷனல் கனெக்ட் எல்லாம் இருக்க அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருந்தது. சரவணபவன் அவருக்கும் அதே குற்றச்சாட்டு தான். அன்னைக்கு நீங்க படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை.
இது நான் சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்பு இந்த செய்தி பிச்சு வார கணக்குல ஓடிச்சு. ஜீவஜோதி ஆமா. கேஸா? ஓகே. ஜீவஜோதி கேஸ் வார கணக்குல அது ஓடிச்சு. அதுல வந்த குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, அவர் கூட இருக்கிற சில பேர் அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் உசுப்பேத்தி அவர்களுடைய பலவீனத்தை அவர்கள் காசாக்குனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தது. இவர் கேஸ்ல சுற்றம் அல்ல, இவரினுடைய அந்த அந்த செல்ஃப் சென்ட்ரிக் அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, இவர் இந்த உங்க த்ரிஷாவோட இந்த இதுக்கு வர்றதுங்கிறது அது ஒரு ரெஸ்பான்ஸ் தான். ஒரு ஆம்பளத்தமிழ் இருக்குல்ல, ஆமா ஆம்பளடி நான் 4 பேரை வச்சுப்பேன்னு சொல்லி 1000 பேரை வச்சுப்பேன்னு சொல்லி சினிமா டைலாக் எல்லாம் இவங்க எல்லாம் பேசுவாங்களே, அதை அவர் இதுல காட்டுறாரு. அப்படி இல்லை, நான் அந்த அந்த வார்த்தையை நான் ஒப்பிடுறேன். என்னன்னா, நீ யாரை சுட்டி காட்டுறியோ அவங்கள நான் கூட்டு வந்து காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு கட்ஸ் எல்லாம் போடுறாங்களே ஃபேன்ஸ். கட்ஸ் அதான் வந்து பாத்தீங்களா, ஃபேன்ஸ் அது கட்ஸ் ஒரு தனி கேட்டகரி. ஓகே, நம்ம அது வரலாம். ப்ரிவிலேஜ்டு பேம்பர்ட் கிட் என்று சொன்னீங்களா, அதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சங்கீதா ஆர் ஹூவர் ஃபைட்ஸ் ஹிம், நான் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்னோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது ஒரு மலையளவான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது. அந்த அந்த பேக்கப்பில் அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து அவருடைய நடவடிக்கையை நம்ம அசஸ் பண்ணலாமா? தமிழ்நாட்டில் நான் யாரு அப்படின்ற அடிப்படையில இருந்து இல்லை, அது ஒரு நீ ஒரு சாதாரண, நீ ஒரு தனிநபர். ஒரு பாரடாக்சிக்கலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது அவருடைய முந்தைய நேர்காணல்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதாக கொடுத்துருக்குவார். ஜெயா டிவிக்கு, இந்த ஜெயலலிதாவுக்கு கும்பிடுபட்டா தெரியுமா, அதன் பிறகு ஜெயா டிவிக்கு சில இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாரு. நீங்க அதுல சரி, அதன் பிறகு சன் டிவில ரீசெண்டா வந்த நெல்சன் கூட கொடுத்த இது எல்லாத்தையும் நீங்க ஒரு ஆர்டர்ல வச்சு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு ஒரு ஒரு அதீதல்ல குறிப்பிடத்தக்க அளவுக்கான அந்த அந்த அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டு. அவர் எப்பவுமே தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பிரமாதம்னு மாதிரி கிளைம் பண்ணதே கிடையாது. படம் வருது பாத்துங்க, நல்லா இருக்குங்கிற மாதிரி அந்த டோன்ல தான் அவர் சொல்றாரு. இது பிரம்மாண்டமா இருக்கும், பாட்டெல்லாம் பிரமாதமா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொன்னதே கிடையாது. அண்ட் அவர் ரொம்ப சுலபமா ஒரு தோல்வியை ஃபேஸ் பண்ண அந்த ஓடிடுறவருங்கிறதுக்கும் இருக்கும். நீங்கள் ஏன் பத்திரிகைகளை பார்க்கறது இல்லைங்கிற கேள்விக்கு ஒரு தரம் பத்திரிகையாளர்களை சந்திச்சேன், அது கசப்பாயிடுச்சு. அது கொஞ்சம் பிரச்சனை, ஒன்றும்லாம் ஆகலை, ஏன் இன்னும் கத்திட்டாரு, சைலன்ஸ்ன்னு கத்துனது, அவ்வளோதான். அது எல்லாரும் நிறைய பேர் செய்யுது. அப்படி பேசின பல பேர் அதன் பிறகு அண்ணாமலை எல்லாம் வந்து அசிங்கமா பேசிட்டு வந்து திரும்ப சீமான் எல்லாரும் சந்திக்கிறாங்க. நம்ம நண்பர்கள் கூட வருமே, எல்லா டைமும் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப கண்ணியமா கனிவா பேசுறோமா, சமயத்துல கோவப்பட்டு பேசலாம், ஏதோ ஒன்று நடக்கலாம். அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவர் ஒட்டுமொத்தமா நிறுத்தினார். நீங்க ஏன் புது 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 பாத்திரங்களை முயற்சி பண்றது இல்லைன்னு மாணவர்கள் கேட்கிறாங்க. கல்லூரி மாணவி ஒருத்தர் கேட்கிறாரு. நான் ஒரு படத்துல முயற்சி பண்ணேன், கண்ணுக்குள் நிலவுன்னு நினைக்கிறேன், அதுல ஒரு கேரக்டர் முயற்சி பண்ணேன், வரவேற்பு இல்லை, அதனால நான் புது முயற்சி பண்றதுல ஒரு இன்சிடென்ட், இந்த செல்லப்பிள்ளை பிஹேவியர் இருக்கு இல்லையா, ஒரே ஒரு சம்பவம் அவரை வந்து ஒரு இடத்துல இருந்து தூக்கி போடுற சொல்லுது. 2வது முறை அவர் சந்திக்க விரும்பல. இதைதான் கூட இருந்த முன்பு இருந்த பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதன் பிறகு அந்த ப்ரொடியூசரை நேர்ல பார்க்க கூட மாட்டாரு. சங்கிலி முருகன் சுறா ப்ரொடியூசர், அவர்கிட்ட கேட்குறாங்க, சுறா படம் அப்படின்னு, அதை ஞாபகப்படுத்தாதீங்க எனக்கு, அதை நான் நினைவுக்கு கொண்டு வர கூட விரும்பல அப்படின்னாரு. இதுதான் வழக்கமா அது தெலுங்கு, இவர் காப்பி அடிக்கிற தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ப்ரொடியூசரை வேறு வழிகளில் அந்த இழப்பை காம்பன்சேட் பண்றதுங்கிறது அங்க ஒரு கல்ச்சராகவே இருக்கு. இங்கேயும் பல நடிகர்கள்ட்ட உண்டு, ரஜினிகாந்த்கிட்ட உண்டு. என்னன்னா, கணக்குப்படி எக்ஸ்ட்ரா பணத்தை பிடிங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேற ஆட்களை, ஏஜென்சி மாதிரி வேற ஆட்களை வச்சு அந்த இழப்பை வேற மாதிரி ஈடுகட்டுவாங்க, அல்லது அடுத்த படத்தை உங்களுக்கு தர்றேன்னு ஏதோ ஒரு வகையில பண்ணுவாங்க. பட் இவருக்கு அந்த இயல்பும் கிடையாது. பட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருக்கு எல்லாரும் ஒண்ணுதான், யாரும் வேறு வேறு கிடையாது. அதனாலதான் அவரால் ரொம்ப சுலபமா ஒரு தன்னால ஒருத்தனுக்கு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியே இல்லாம அவரால் அரசியலை நடத்த முடியுது. யோசிச்சு பாருங்க, எப்போதும் அதை பத்தி ஒரு எபிசோடு கணக்கு தீர்த்துருவார், அவ்வளவுதான். எப்பா 40 பேர் செத்தாங்களா, கூப்பிட்டு பணம் கொடுத்தனா, ஒரு நாள் அழுதனா, தட்ஸ் இட். நான் அதை சுமந்துட்டு போகணுங்கிற அவசியம்லாம் எனக்கு இல்லைங்கிறது. அவர் பிறரை அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது இல்லவே இல்லை. அது எங்க இருந்து அது முளைக்குதுன்னா, அவருடைய அந்த செல்லப்பிள்ளை நடத்தையினால. இது அவரோட குற்றம்னு சொல்ல முடியாது. அவங்க அப்பா அவங்க அம்மா ஒரு குழந்தை இறந்த போது இன்னொரு குழந்தைய பார்க்கணும், அவரோட இப்படி இந்த மாதிரி வளர்க்குறவங்க எஸ்ஏஎஸ்சியோட அந்த பழைய பேட்டிகளையும் பார்த்தீங்கன்னா எப்படி பிள்ளைய வளரக்கூடாதுங்கிறத கற்றுக்கலாம்.
ஏன்னா அவர் வந்து உலகத்திலே இதுதான் சூப்பர் குழந்தைன்ற மாதிரி அப்படியே அதை குரங்குட்டி மாதிரி கட்டி பிடிச்சிட்டே வளர்த்துருக்காரு. சில விஷயங்களை நல்லா செஞ்சிருக்காரு, அது வேற விஷயம். இவர் ஏதாவது இவர் டிசிப்ளினா படங்களுக்கு ஷூட்டிங்க்கு போக வச்சது, ஷூட்டிங் எல்லாம் கரெக்டா போயிருந்திருக்காரு, அதுல டிசிப்ளினா தான் இருந்திருக்காரு. ஏதோ ஒரு தடவை கோச்சிட்டு வந்துட்டார் போல ஷூட்டிங்ல இருந்து, கூப்பிட்டு டைரக்டர்கிட்ட மன்னிப்பு வைக்கலாம் வச்சிருக்காரு. ஒரு இடத்துல டீச்சர் மாதிரி, வேற ஒரு இடத்துல ரொம்ப அதீத செல்லமா தான் புள்ளதான் உலகம்னு அவர் வாழ்ந்திருக்காரு. இப்போ பிரச்சனை என்னன்னா தான் உலகம்னு இவர் வந்து தன்னுடைய இதை மாத்திட்டு இருக்காரு. அதனுடைய விளைவு தான் எல்லாமே. அவரோட பொலிட்டிக்கல் ஃபெயிலியர்ல இருந்து, அவருடைய குடும்பம் சஃபர் ஆகிறதுல இருந்து எல்லாத்தின் பின்னால இருக்கிறது இந்த ஓவர் பேம்பர்டு கிட்டா அவர் இருக்கிறது தான். பொலிட்டிக்கல் ஃபெயிலியர் தானா அந்த கன்க்ளூஷன் வந்தாச்சா இப்போவே? இல்ல நான் வந்து அரித்மேட்டிக்கலா நமக்கு தெரியாது அது எங்க போய் முடிய போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இவரோட நடத்தை இருக்குல்ல, எதையும் ஒரு ரெண்டாவது முறை அட்டம்ப்டே எடுக்காத இவரோட நடத்தை, எவனையும் மதிக்காத அல்லது எல்லாரையும் சப்ளையரா கருதுகிற இவரோட நடத்தை, இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரேர். நான் இல்லைன்னு சொல்லல, ரொம்ப குறைவு. அது நீங்க ஒரு ஆளை வெளியில உங்களால தள்ளிக்கிட்டே இருக்க முடியும்னு சொன்னா, நீங்க பாலிடிக்ஸ் ஒரு என்ன சொல்றது, உங்க ஜென்ம பகையாளியை கூட கை கொடுக்குற வேண்டிய ஒரு இடம் வருது. நீங்க தொடர்ந்து சூழல் தான் உங்களோட நேரத்தை தீர்மானிக்கும் கட்சிகள்ல. இப்ப ஜனங்க வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா ஒரு கட்சி தன்னுடைய நேரத்தை வந்து மாத்தும். சொசைட்டில ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த மாதிரி தான் இவங்க மாத்திக்கணும். நீங்க மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு நினைச்ச ஆட்களோட கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் சந்திரலேகா ஆசிட் அடிச்சு ஒரு வருஷம் சர்ஜரி பண்ணி, பல சர்ஜரி பண்ணி அதுல இருந்து மீண்டு வந்து ஜெயலலிதா போய் ஃபேஸ் பண்ணலையா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த நிர்பந்தத்தை கொடுக்குறதுல, இத்தனைக்கும் ஜனதா பார்ட்டி ரொம்ப சின்னது தமிழ்நாட்டில். அதுக்கு ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ கொடுக்கலாம் அதிகபட்சம், இல்லை ஒரு எம்பி ஏதோ கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்சி ஜெயலலிதா போய் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் பாலிடிக்ஸோட இன்னொரு வெர்ஷனும் உண்டு. நீங்க இன்னைக்கும் சந்திரலேகா சசிகலா என்னோட ஃப்ரெண்டுன்றாங்க. யாரு? அவருடைய வாழ்க்கையே தலைகீழா புரட்டின ஜெயலலிதாவினுடைய இன்னொரு பார்ட்டா இருந்த சசிகலாவை தன்னுடைய நண்பர்ன்றாங்க. இது வேற எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்லை, பாலிடிக்ஸ்ல சாத்தியம். ரீசெண்டா சொல்லணும், எடப்பாடி டிடிவி துரோகினாரு, என்னென்னமோ சொன்னாரு, கட்சி ஆரம்பிச்சதே அவர் அழிக்கிறதுக்கு தான். ஆனா இன்னைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்துதான். அதே சந்திரலேகா வேற ஒரு இதுல சொன்னாங்க, அவங்களுக்கு ஆசிட் அடிச்ச ஜெயலலிதா பேர் அவ்வளவு கோபம் வரல, ஆனால் தனக்கு எதிரா தன்னை வந்து அன்னபோஸ்டா ஜெயிக்க விடாம டிஎம்கே ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துச்சுங்கிறத விகடன் இன்டர்வியூல கோபமா சொன்னாங்க. கோபம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம். இந்த இடத்துல நான் ஒரு பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு நான் ஒரு பாலிடிக்ஸை நடத்துவேன் அப்படிங்கிற இவரோட நடத்தை, அண்ட் எனக்கு ஃபெயிலியரை பார்த்தா எனக்கு பயம், ஆட்களை கேள்விகளை பார்த்தா எனக்கு ஒரு பயம்னு இருக்கிறவர் வந்து தாக்கு பிடிக்கிறது ரொம்ப சிரமம். ப்ராமிஸ் கேக்குறது, சத்தியம் வாங்குறது எல்லா ஸ்டேஜ்லயும் இல்ல. அது என்னன்னா எல்லாமே அது ஒரு வெளிப்பாடு தானா? அது தெரியல. அவர் டைரக்ட் அவர்கள் இயக்குவது போல இயங்குறாரு. ப்ராமிஸ் கேக்குறாரு, உங்களதான் நம்பி வந்திருக்கேன், விட்டுற மாட்டீங்களா, இதெல்லாம் அது மேபி முதிர்ச்சியின்மையோட விளைவா இருக்கலாம். அவர் பெருசா அப்டேட் பண்ணிக்கிறது இல்லைங்கிறதோட இருக்கலாம். நீங்க ஆனா அதுல இருக்கிற அவருடைய பேச்சுல இருக்கிற உணர்ச்சின்னு பார்த்தா, இயல்பான உணர்ச்சின்னு ஒண்ணு பார்த்தா, என்னையே விமர்சனம் பண்றீங்களாங்கிறதுல மட்டும்தான் அவர் கொஞ்சம் ரியலா இருக்காரு. மத்த எல்லாமே ஸ்கிரிப்ட் படி போகும். நீ என்ன கிரிட்டிசைஸ் பண்றியாங்கிறதுக்கு மட்டும்தான், நீ என்னையே இப்படி குறை சொல்றியாங்கிறதுல மட்டும்தான். நீங்க எல்லா வாராந்திர பேச்சுக்களையும் பாருங்க, அவர் குறித்த விமர்சனங்களுக்கு மட்டும்தான் ஒரு ரியல், அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியலா கூட ஒரு உணர்வு, அவருடைய உள்ளுணர்வோடு பொருந்தி போகிற ஸ்கிரிப்ட் எதுவா இருக்கும்னு சொன்னா, ஸ்கிரிப்டை நான் தப்புன்னு சொல்லலை, நீங்க எழுதி வச்சு வாசிக்கிறத நான் ஒருபோதும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது மற்றவங்க சொல்ற மாதிரி அந்த இதெல்லாம் எனக்கு இல்லை. அண்ட் அந்த ஒழுங்கா எழுதி கொடுக்கணும் கண்டிப்பா. அது நீங்க சரியா தேர்வு செய்யணும். நீங்க அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இவ்வளவு கேவலமா யாரா எழுதி கொடுக்குறாங்க இருக்கு. அதை வந்து தனக்கு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இவருக்கு கொஞ்சம் பாடாவதி ஸ்கிரிப்ட, ட்ரால் ஸ்கிரிப்ட கொடுக்குறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பட் ஓகே, அது நம்மளோட இது இல்லை. ஈவன் அந்த நடங்க அது கூட நான் நம்பல, உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா விஜய் மாதிரி ஒரு ஆவரேஜ் நடிகரால அப்படி பர்ஃபெக்டா நடிக்க முடியாது. ஸ்கிரிப்டை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பவும் 2 நிமிஷம் கழிச்சு வந்து கண்ணீரோட சாரி கேளுங்கிறத கரெக்டா அதை ஃபாலோ பண்ணுவாருன்னு நான் நம்பல சம்பவ். மற்றபடி அந்த கண்டென்ட் எல்லாம் ஸ்கிரிப்ட் தான், இப்படி நடந்துக்கணுங்கிறது முன்கூட்டியே சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இவரோட நடத்தை பாலிடிக்ஸும் அந்த இடத்துல தான் போகும். பட் இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இது ஏன் இது அச்சுறுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னா, இது 2 வகையில் சமூகத்துக்கு ஒரு நெகட்டிவான இம்பாக்டை உருவாக்கக்கூடியது.
விஜய் போலவே வளர்க்கப்பட்ட அல்லது விஜய் போலவே இருக்க விரும்புகிற ஒண்ணு ஓவர் செல்லம் அல்லது கட்டுப்படுத்தாம வளர்க்குற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னுடைய லைஃபை இதே மாதிரி நடத்த வாய்ப்பு இருக்கு. விஜய் ஒரு அந்த மாடலா எடுத்துக்கிட்டு அண்ட் இனிமே மனமுறிவுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ரியாலிட்டியா தான் இருக்கும் சமூகத்துல. ஏன்னா இப்போ வெளி ப்ரெஷருக்கு வேறு மற்ற காரணங்களுக்காக அல்லது நான் வெயிட் பண்றதுக்கு தயார் இல்லை, ஏதோ ஒரு காரணம் அல்லது எதிர்பார்ப்புல இருக்கிற முன்ன பின்ன இருக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். ரெண்டு பேரும் ஒத்து கொண்டு போறதுங்கிறது முன்பு இருந்ததை விட ரொம்ப சிரமமா தான் இருக்கு இப்போ. அதனால இது ஒரு ஒரு மோசமான ஒரு மாடலை வந்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோங்கிறது தெரியல. ரெண்டாவது, இவங்களோட ரசிகர்கள் அரசியல் அணுகிற விதம் இருக்குல்ல, எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம், ஒன்றும் இல்லை, அவர் வந்தா எல்லாம் காப்பாத்திடுவாருங்கிற இந்த இந்த சாமியாரை ஃபாலோ பண்றவங்க மனோநிலை இருக்கு இல்லையா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு சாமியார் குரூப்ல இருக்கிற ஒரு நபரை உங்களால மாத்தி இந்த வழி கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் சாமியார் குரூப்ல இருந்து ஒருவனை வெளியில அனுப்புறது சாமியாரால முடியும். நீங்க 100 பேர் முயற்சி செஞ்சாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அவன் நினைச்சா வேணா முடியும். அங்க அவமானப்படுத்திட்டாங்க, அந்த இடத்துல அவர் துரத்திட்டாரு. ஈவன் பலர் வந்து தன்னுடைய மனைவி அல்லது குழந்தைகள் இவங்க கிட்ட மாட்டி அதுல மீட்க முடியாம அந்த குரூப்ல இருந்து வெளியில வர முடியாம அல்லாடுறவங்க அதிகம். நித்யானந்தா நான் என் மகள்களை அந்த தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன நபர்கள் அவங்க கூட தான் இருந்திருக்காங்க வருஷக்கணக்கில். ஜெயேந்திர சரஸ்வதி ஏன் வச்சுட்டா என்ன தப்பு கேட்டாங்க. இப்ப விஜய் ரசிகர்கள் கேட்கறாங்கல்ல, என்கிட்ட காசு இல்லாதவன் குப்பை பொறுக்கிறவனே ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கான், என் காசு இல்லாதவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், எங்க அண்ணா வச்சிருந்தா என்ன தப்பு அப்படின்னு அந்த கேட்கறாங்க இல்லையா. அதை வெறும் விஜய் ரசிகர்கள் மட்டும் கேட்கல, நம்ம உடனே நேரா போய் என்ன ஜென்சின் போய் அவங்க குரலை கப்புறோம் இல்லையா, அதெல்லாம் இல்லை. ஜெயேந்திர சரஸ்வதிக்கு அதை கேட்டிருக்காங்க. குர்மித் ராம் ரஹீம் அந்த மாதிரி செஞ்சதுக்கு ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்கள அலங்கரிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இவருக்கு கூட ஆட்களை தான் மற்றவர்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒரு கல்ட்டு தான் இது. அப்சல்யூட்லி. இதுல வந்து அடையாளம், அது வந்து சாமியார் இல்லாம ஒரு இதெல்லாம் நாங்களே எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறோம், அண்ணனை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம், நாங்க வாழ்க்கை ஒரு பையன் வந்து நான் வந்து அடுத்த ஜென்மத்துல பொண்ணா பிறந்து அண்ணனை கல்யாணம் டெய்லி அவர் காலில் விழுந்து கும்பிடணும். இந்த அளவுக்கான அந்த ஃபேண்டம், அதுவும் இந்த பிரச்சனை வரும்பொழுது முழுக்கவே அடையாள சிக்கல். அவங்க சங்கீதா விட்டு கொடுத்துட்டாங்க விஜய அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அப்படி எப்படி விட்டு கொடுக்க முடியும்? கரெக்டா ஒரு பாலிடிக்ஸ் வரும்போது விட்டு கொடுக்குறாங்க. நாங்க வந்து நாங்க அந்த இடத்துல இருந்திருந்தா நாங்க விட்டு கொடுத்துருக்க மாட்டோம். இது என்ன மாதிரி ஒரு இல்ல, இது எல்லாமே புதுசா இருக்கு. இப்பெல்லாம் ஒண்ணு நடக்குமா அப்படின்றதெல்லாம் எல்லாம் நடக்கதான் தெரியுது. அதாவது பொந்துக்குள்ள இருந்த இந்த எலி எல்லாம் விஜய் காரணமா வெளியில வந்திருக்கு. இது பட் இல்லைன்னா வேற வகையில் ஒரு டேமேஜ் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். நாம வந்து இவர் வந்து உருவாக்குனாருலாம் சொல்ல மாட்டேன். விஜயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இத மாதிரி ஆட்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அவர் உருவாக்குறாரு. வேற எங்குமே நீங்க இந்த பிஹேவியரோட நீங்க ஒரு அரசியல் கட்சியில நீடிக்கிறது சிரமம். நீங்க தொடர்ந்து கவனிங்க, இந்த குழுவை ஒழுங்குபடுத்துவதற்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்க மாட்டார். 6 மாசத்துக்கு ஒரு தரம் ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க, நம்ம டிசிப்ளினா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். மற்றபடி இவர்களை நெறிப்படுத்துவது அப்படிங்கிறத ஒரு முயற்சியை எடுக்க மாட்டார். ஏன்னா அது தெரியும், அவனை அந்த மாதிரி அலோவ் பண்றது மட்டும்தான் இந்த இயக்கத்தை உயிரோட வச்சிருக்கும். அவன் வேற எங்கேயும் போய் இந்த அட்ராசிட்டி கோமாளித்தனங்களை விரும்புறாங்க அது இருக்கணும்ன்றதா இல்ல, அதுதான் நம்மளோட மூலதனம்னு அவருக்கு அது புரிஞ்சிருக்கு. அவரோட கட்சிக்கு அது புரிஞ்சிருக்கு. ஸோ அவனை அந்த மாதிரி அராஜகம் பண்ண இல்ல. அதான் கேள்வி என்னன்னா, அவர் வெளியே வந்தாலே நின்னா தேரோட்டம், நடந்தா ஆர்ப்பாட்டம், அந்த மாதிரி ஏதோ சம்திங், அந்த மாதிரி அவர் வந்தாலே முடிஞ்சிருச்சு, கூட்டம் வந்துரும். அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒழுங்கா ப்ரொடெக்ட் பண்ணாம அவரை இந்த உயிரிழப்புகளுக்கெல்லாம் காரணம் அரசு தான் அப்படின்னு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாரும் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா டைம் அண்ட் அகைன் அவர் ரொம்ப சாதாரணமா போக வேண்டிய எல்லாத்தையும் போயிட்டு தான் இருக்காரு. நல்லக்கண்ண ஐயாவுடைய மறைவுக்கு வந்தாரு, அப்போ நாங்க அங்கதான் இருந்தோம். வரப்போறாருன்னு சொல்லிட்டாங்க. எந்த கூட்டமும் வரல, ஆக்சுவலா வரப்போறான்னு சொல்லிட்டாங்க. பெரிய அளவுலாம் கூட்டம் இல்லை. அவரை நல்லக்கண்ண ஐயாவுடைய மறைவுக்கு யார் வந்திருந்தாங்களோ அவங்க தான் அங்க இருந்தாங்க. விஜய் வரும்போது கூட்டம் வந்துருச்சு, அவர் இறங்கும் போது கூட்டம் வந்துருச்சு. அப்படியே கூட்டத்தோட வந்தாங்க, போய் டப்புன்னு மாலை போட்டு அங்க எதுவும் ஒரு நலலாம் விசாரிக்க அப்படியே வந்துட்டாரு. டப்புன்னு கையெல்லாம் கூட துக்கம் விசாரிச்சாரான்னு கூட தெரியல, திரும்ப வந்துட்டாரு. பட் ஒரு மேனேஜபிள் கிரௌட் தான் அது. இன்னும் நிறைய போலீஸ் இருந்தாங்கன்னா இன்னுமே அதை மேனேஜ் பண்ணிருக்கலாம். பட் அவங்க சொல்ற மாதிரி அவரால் வெளியே வர முடியல அப்படின்றது. ஏன்னா இப்ப இந்த த்ரிஷாவோட இந்த வெட்டிங்கு போயிருந்தார்ல, அது சென்னையில தான் இங்கதான் இங்கே போயிருக்காரு.
கல்பாத்தியோட வெட்டிங், அந்த ஃபேமிலியோட வெட்டிங்க்கு போறாரு. அது 2 பேர் போகும்போதும் ரொம்ப கேஷுவலா உள்ள போறாரு வராரு. எனக்கு தெரிஞ்சு பிரியா அட்லியோட பேபி ஷவர்ல கலந்துக்கிட்டாரு. அதுவும் இங்கதான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுல ரொம்ப முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி ஃபேமிலி அங்க இதெல்லாம் வந்து அவரால் கேஷுவலா வந்துட்டு போக முடியுது. இந்த சிங்கோஃபென்சி, இந்த 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 கோமாளித்தனங்களே அந்த இடத்துலலாம் இல்ல. அப்போ விஜய் வராரு, கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்களை ட்ரிகர் பண்ணி வர வைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய, இப்ப விஜய் போறாருன்னா அவரால் போக முடிஞ்சிடும். ஸோ அப்போ இந்த சுவிட்ச் ஒரு கையில இருக்குன்னு தான் எடுத்துக்கணும் இவங்கள. ஸோ இந்த அட்ராசிட்டிக்கு அலோவ் பண்ணா ஆட்களை வர வைக்கலாம். டிசிப்ளின் தேவைப்படுற இடங்கள்ல, அவருக்கு பிரைவசி தேவைப்படுற இடத்துல இல்ல அவருடைய பேரு, அவரோட சர்க்கிள் இதை பாதிக்கிற மாதிரியான இடங்கள்ல இவங்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியுது. சுவிட்ச் அவர் கையில இருக்கு, அல்லது அவர் கட்சி கையில இருக்கு. எந்த இடத்துல இவங்க வேணும், எந்த இடத்துல இவங்க வேணான்றது அவருக்கு தெரியுது. பஞ்சாயத்தெல்லாம் வாசலோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்களை வந்து நிறுத்த முடியுது அவரால். இல்ல இவங்களை இந்த குரூப்பை வந்து நாம, என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இது பெருசா நம்ம பார்க்கணும் தான். இது எலெக்ஷனுக்கு பிறகு எந்த மாதிரியான இடங்கள்ல இவருக்கு சப்போர்ட் இருக்கு, ஏஜ் குரூப் என்ன, அவங்களோட பொருளாதார பின்புலம் என்ன, கல்வி பின்புலம் என்ன, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ண சமூகம் எந்த இடத்துல கோட்டை விட்டுருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். நான் வெறுமனே ஜென்சின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். டிவி இன்டர்வியூல கொடுக்குறவங்க எல்லாம் பல பேர் சினிமால இது குடும்பம்னா இது இருக்குங்கிறாங்க. எல்லாரும் நல்லது சொல்றவனும் கெட்டது சொல்றவனும் இருக்கு. அது எப்படி குடும்பம்னா இருக்கும்? எல்லா குடும்பத்திலயுமா இருக்கு. இப்ப பாக்கணும்ல, நம்ம 100 கணக்குல குடும்பம் பாக்கணும்ல. சண்டை வர்றது வேற. இது சிக்கல் வந்து என்ன, அவர் வேறொரு உறவுல இருக்காரு, அது பிரச்சனை இல்லை. அது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது ரொம்ப ஒரு காரணம் இருக்கணும்னு தேவையில்லை. நல்ல கெட்டவங்களை மட்டும் கெட்டவங்கள்ட்டேருந்து தான் விலகணுங்கிறதும் இல்லை. ஒருவர் அந்த மன வாழ்க்கையில இருக்க விரும்பலைன்னா அவங்க வெளியில வரலாம். வேறொரு உறவுக்கு போறதா, 50 வயசுல தாத்தா வர வயசுல வந்து இன்னொரு உறவுக்கு போறதாங்கிறதையும் நம்ம கேட்க முடியாது. அது எவ்வளவு டீசெண்டா, எவ்வளவு கண்ணியத்தோட, எவ்வளவு மரியாதையா அதை நடத்துறாங்கிறதுக்கு மேல அந்த விஷயத்துல நாம எதிர்பார்ப்பதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா இதை சப்போர்ட் பண்ற அல்லது இதை கிரிட்டிசைஸ் பண்ற பல அந்த சினிமா துறை சார்ந்தவர்கள் மறுபடி சொல்றது என்னன்னு சொன்னா, குடும்பம்னா இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. அப்போ ஒரு நடிகனுக்கு அந்த லைசன்ஸை வந்து இவங்க தாராளமா எடுத்து கொடுத்துட்றாங்க. நீ இப்படி இரு அப்படிங்கிறத. வேற ஒருத்தர் நல்ல வேளை ஒரு வீடியோ போல விஜய் மனைவியை வந்து அந்த அம்மா ஒரு முட்டாளுங்கிற மாதிரி ஒருத்தன் பேட்டி கொடுத்துருக்கான். ரொம்ப போல ஒரு ஏதோ சினிமா ப்ரொடியூசரா டிஸ்ட்ரிபியூட்டரான். என்ன சொல்றான்னு, உனக்கு வேண்டியதை செய்யாம இருந்துட்டாரா, நீ அந்த வீட்டில் தானே இருக்க, இப்போ போய் அவர் ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கிற போய் சண்டை போட்ட என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வந்துடுறான்ல, எங்க போனா என்ன வீட்டுக்கு வந்துடுறான்லன்னு கேட்கிறாரு. இப்படிதான் பல பஞ்சாயத்தை வந்து முடிச்சாங்க அப்படின்னு மற்றவர்கள் சொல்றாங்க. விஜய் வந்து ஒரு பிரின்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு இளவரசர் மாதிரி அவருக்கு அப்ப விளங்காம தான் போகுது. இப்பெல்லாம் இளவரசர்கள்லாம் இருக்கிறதுக்கு அதுல அவர் மேல பெண்கள் அட்ராக்ட் ஆகுறது, அவரோட ரிலேஷன் இந்த ஆளுக்கு மட்டும்தான் இருந்தாங்களா? ராஸ்புட்டின் இருந்தார்ல, சாமியார், ரஷ்யன் சாமியார். இப்ப ராஜ குடும்பத்து பெண்கள்லாம் அந்த ஆள் மேல வந்து விழுந்தாங்க. குளிக்க மாட்டான், சாப்பிட்ட சாப்பாடு தாடியில ஒட்டிட்டு இருக்கும், ஏதோ ஆட்டு கொட்டலுக்குள்ள போன மாதிரி இருக்கும் அந்த ஆள்கிட்ட போறது. சரியா? இதுல சோறு ஒட்டி இருக்கிறதுல குளிக்காத ஒரு ஆளு, அழுக்கு ட்ரெஸ், இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளு. ராஸ்புட்டின் கூட உறவு வச்சுக்கிறது, அது வந்து கடவுளோட உறவு வச்சுக்கிறதுங்கிற மாதிரியான நம்பிக்கை இருந்துச்சு. இந்த ஆளுக்கு மட்டும்தான் இருக்கா? அது ஒரு இதை கிரியேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரியான ஆட்கள் வருவாங்க. அது அதுவும் ஒரு அடையாள சிக்கல் இருக்கவங்க தான். இப்படி ஒரு பெரிய ஆளை நான் என்னோட நம்ம ஜென்ரலா பொதுவாக ஒரு மனோபாவம் இருக்குல்ல, ஒரு செலிபிரிட்டி பார்த்தோன்னா கூட போட்டோ எடுத்துக்கணுங்கிறது. இது அதோட எக்ஸ்ட்ரீம் கேஸ். இவரை பார்க்க அரிதா கிடைக்கிற ஒரு பொருளை வந்து ஓடி வந்து பார்க்கறது நடக்கத்தான் செய்யும். ஒரு 4 பேர் சேர்ந்தாப்புல பல்லு வலிக்கிட்டு ஒன்னா பல்லு வலிக்கிட்டு ரோட்ல போங்க, 100 பேர் வேடிக்கை பார்ப்பான். புதுசா அரிதாக கிடைக்கிற இது ஒன்றையும் வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒன்று இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒருத்தர் கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுங்கிற எண்ணம் கூட குறைவான பிரிவினருக்கு இருக்கலாம். பட் சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆட்கள் ஈஸியா கவனத்துக்கு வந்துருவாங்க. இது தப்புன்னு பேசுற ஒருவருடைய ஷார்ட்ஸ் வைரல் ஆகிறத விடவும், எங்க அண்ணனுக்கு நான் ஒய்ஃபா கூட வருவேன்னு சொல்ற ஒரு பெண்மணி வந்து அது புதுசா இருக்குல்ல. மனுஷன் நாயை கடிச்சாதான் செய்திங்கிற மாதிரி இவர்களுடைய நடத்தை வந்து ரொம்ப வெளிப்படையா தெரியுது. அவ்வளவுதான், எல்லாரோட கவனத்துக்கும் வருது. மற்றபடி இந்த போக்கு வந்து ரொம்ப வரலாறு நெடுகவே இருந்திருக்கு. காரணங்கள் வேற இருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக கூட டீகோட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அது தேவையில்லாத விஷயம். பட் இவங்க இந்த மாதிரி ஒரு நடிகருக்கு ஆட்கள் வர்றதுங்கிறது சாதாரணமானது தான். அதுல நம்ம இது பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஃபேன்ஸ் அவரை நியாயப்படுத்துறதை புரிஞ்சுக்க முடியுது. அவரை நியாயப்படுத்துறாங்களா, விஜயனுடைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்தக்கூடிய அந்த
கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியினுடைய ஆதரவாளர்கள், சினிமா பத்திரிகையாளர்கள் சிலர் இருக்காங்க. அவங்க தான் வந்து இதெல்லாம் இல்ல சகஜம், அதுக்கு பின்னாடி திமுக இருக்கு அது இதுன்னு ஒரு தலைவனை தேர்வு செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் செய்யறது எல்லாமே நியாயம்னு தான் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ்ல அதான் அந்த அந்த என்ன சொல்றது, அந்த மைல்கல் அதுதான். நீங்கள் ஒருத்தனை தலைவனா தேர்வு செய்யற வரைக்கும் தான் உங்களுக்கு அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் நீங்க மதிப்பிடுறதெல்லாம். ஒன்ஸ் இவன் தான் லீடரு, இவன் தான் என்னோட மாடல் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அவன் என்ன செஞ்சாலும் சரின்னு நியாயப்படுத்த தான் ட்ரை பண்ணுவோம். அது நெருக்கடி இன்னும் ஜாஸ்தியா இருக்குங்கிற பட்சத்துல அந்த இடத்துல தான் விஜய் கேங் வந்து கோட்டை விடுது. இவங்க அது வரைக்கும் எப்படி முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது, இது பொய்ன்னு சொன்னாங்க, இது திமுகவோட சதின்னு சொன்னாங்க, இது வந்து செல்வி அவங்களோட அதாவது அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா என்ன சொன்னாங்கன்னா கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க சங்கீதா. இது 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 விஜயோட ஆசீர்வாதம் இருக்குங்கிறத இந்த இதுல இருந்து தான் நாம புரிஞ்சுக்கணும். இது எதையுமே ஒரு தடுக்க விரும்பல, அந்த மாதிரி ஒன்று ரெஸ்பான்ஸ் அவர்கிட்ட வரல. இவர்களை வந்து படுமோசமா கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க. இது இது எல்லாமே இந்த குரூப் நடக்குது, ஒரு ஒருங்கிணைப்பே இல்லை. பட் ஒய்ஃபை லீகலாக ஹேண்டில் பண்ணுறதை விடவும் பிஆர் டீம் வச்சு ஹேண்டில் பண்ணுறாரு. நான் அந்த ஆடியோவை நம்புகிறேன். ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சு தெரியுமா, இதை எப்படி டேக்கல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆடியோ வந்துச்சு. எல்லாத்தையும் ஒவ்வொரு தரமும் அண்ணன் இது ஒரு சதி அப்படின்னு சொல்லி சொன்ன போது நீங்க அதற்கு முன்பே வந்த கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதுல தான் இருக்கும், இந்த லைன்ல தான் இருக்கும். எல்லாரும் அந்த தரப்பின் அத்தனை பேரும், அந்த பிஸ்மில இருந்து சாதாரண ரோட்ல இருக்கிற ஒரு நம்பர்ல இருந்து அவ்வளவு பேரும் அந்த டூல் கிட்ட ஃபாலோ பண்ணாங்கிறது. இன்னொன்னு அந்த உரையாடலை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் நிறுவனத்திலிருந்து வந்த ஒரு உத்தரவு மாதிரி தான் அது இருந்துச்சு. அது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் டயலாக் மாதிரி இல்லவே இல்லை. அது ரொம்ப இயல்பான ஒரு தொழில் முறையில் இதை மாதிரியான செய்திகளை தொடர்ந்து குரூப்புக்கு பாஸ் பண்ண ஒருத்தனால தான் இந்த மாதிரியான உரையாடலை வந்து செய்ய முடியும். அந்த அளவில் நான் அதை பெருமளவு நம்புறேன். அதனால அது உண்மையா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. நடந்த விஷயங்கள் அது போல தான் இருந்துச்சு. ஸோ பிஆர் கம்பெனியை வச்சு தன்னுடைய மனைவியை அவமானப்படுத்துறது அப்படிங்கிற லெவலுக்கு போற ஒருத்தர் செட்டில்மெண்ட்டுக்கு தயாரா இல்லை. அப்படின்னா என்னன்னா, எனக்கு லாஸை பத்தி எல்லாம் கவலை இல்லை, நீ என்ன சொல்லிட்டியா, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு, நான் உங்ககிட்ட என் பவரை காட்டுறேன். அது வழக்கமா ஆண்கள் அந்த ஆண் மனோபாவம் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒய்ஃபு வீட்டில் பிளே ஹோம் நடத்துறாங்க, ஹஸ்பண்ட் அவ்வளவு பொறுப்பானவர் இல்லை, அதனால இவங்க அதை நடத்துறாங்க, சக்சஸ்ஃபுல்லாக நடத்துறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வந்து நீ வெளில போயான்ற மாதிரி ஏதோ சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஒய்ஃப் போன உடனே அந்த பிளே ஹோம் ஃபோன் எடுத்து பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்றாங்க. ஹஸ்பண்ட் அனுப்பாதீங்கன்னு சொல்லியா, இல்ல நாங்க பிளே ஹோமை மூடிட்டோம், வந்து உங்க பிளே கூட்டிட்டு போங்கட்டான். இது நடந்துட்டு இருக்கு. குழந்தைய விட்டுட்டு எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க, அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாம் ஓடிடுறாங்க. விஷயம் என்னன்னா, நான் உன்னை எங்க அடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த 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 ஆணாதிக்க மனோபாவம் இருக்கு இல்லையா, விஜய்க்கு இருக்கிறது அதனுடைய X2 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவருக்கு வந்து என்னன்னா நான் ஒரு மேல்ன்றது மட்டும் இல்லை, நான் தான் உலகத்தோட மையம், நீ என்ன நடிக்கிறது, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பிரச்சனை என்னன்னா, இவரை வெவ்வேறு வழிகளில் முட்டு கொடுத்தாங்கல்ல. அண்ணன் நல்ல ஒரு ஆள் என்ன சொன்னாங்கன்னா, யாரோ பேசினாரு, விஜய் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் கிறிஸ்டியன் அவரு, அதனால அவர் மனமுறிவை ஏத்துக்கல, மனமுறின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்ட்டு. இப்ப மறுநாளே மூஞ்சல் குத்துற மாதிரி அண்ணன் பண்ணிட்டு போயிட்டாரு. விஜயனுடைய இந்த அவருடைய கேரக்டரை புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பார்ட்டி இருக்காங்களா, த்ரிஷா இருக்காங்க இதுல, அவங்க தெளிவா போட்டிருக்காங்க. ஒரு ஆக்ட்ரஸோட அஃபேர் இருக்கு, அவங்க கூட பழகுறாரு. நிறைய வாட்டி இதை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணோம், அது முடியல. என்னை சீட் பண்ணி ரொம்ப நாளா இது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய பசங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்னோட பொண்ணு பையன் எனக்கு தொடர்ச்சி அவங்க இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத போடுறாங்க. ஜென்ரலாகவே ஒரு குறைந்தபட்ச கரிசனம் ஒருத்தர் இப்படி நீ போடுறது எனக்கு வந்து பிடிக்கல, எனக்கு வந்து ஒரு வருத்தமாக இருக்குது அப்படி ரொம்ப நார்மலாக எல்லா ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கண்ணியமாக பலருமே வந்து அதை எடுக்கிறது, அதை ரிமூவ் பண்ணுறது, அப்படி ஹர்ட் பண்ண வேணாம்னு தான் நினைப்பாங்க. ஒரு நார்மல் ஒரு வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா கூட அப்படி பண்ணுவாங்கன்றது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். பட் இத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு, 2 குழந்தை, 25 வயசுல பையன் இருக்காப்புல, 25 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. இருந்த பிறகும் அவங்க சொன்னதுமே பெரிய ஒரு இதெல்லாம் சொல்லல. அவங்க ரொம்ப ஒரு பேர் மினிமமா இது என்ன ரொம்ப காயப்படுத்திருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பட் அடுத்த நாள்
அதே நபரோட அவரால் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளியே கொடுக்க முடியுது அப்படின்னா அதற்கு அவங்களும் உடந்தையா இருக்காங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க ரெண்டு இப்ப இவங்களுடைய ரோல் அப்படின்றது? இல்ல இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குங்கிறத என்னால இது பண்ண முடியாது. ஏன்னா விஜயை நாம வந்து பாக்குறோம், அவரை ஃபாலோ பண்றோம். அந்த அவருடைய செயல்பாடுகளோடு நம்முடைய சமூக என்ன பண்றது, அதுக்கு ஒரு சமூக விளைவு இருக்கு, கொஞ்சமோ ஜாஸ்தியோ. அதனால நம்ம பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால விஜயை ஃபாலோ பண்றோம். அதுல இருந்து நாம ஒரு அனுமானத்துக்கு வர்றோம். ஸ்டில் நம்முடைய அனுமானம் தப்பா கூட இருக்கலாம். பட் சம்பவ் அவர் அந்த மாதிரியான அப்படி ஒரு அனுமானத்துக்கு வர வேண்டிய தேவையை நமக்கு கொடுக்குறாரு. அனுமானத்துக்கு வர்றதுக்கான பாயிண்ட்ஸை நமக்கு அவர் கொடுக்குறாரு. அதனால ஃபாலோ பண்றோம். இவங்கள நாம அந்த மாதிரி பண்றது இல்லை. ஒன்னே ஒன்று சொல்லலாம், இந்த நான் நம்புறது என்னன்னு சொன்னா, அவங்க இது வரைக்குமான சோஷியல் மீடியா போஸ்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி விஜயோட மனைவிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ். அது பாத்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ். இதுவும் அப்படித்தான். அந்த இந்த கல்யாணம் மாதம்பட்டி இதுல அவங்க போஸ்ட் போடுவாங்களே, அதுதான் அவங்க போடுற போஸ்ட். அது யாரோ ஒருத்தருக்கான ஒரு மெசேஜ், டேக்கன் பை மை ஹஸ்பண்ட் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது அது த்ரிஷாவோட அவங்களோட ரெஸ்பான்ஸும் அப்படித்தான் இருந்துச்சு. அவர் இவருடனான உறவை ஊர்ஜிதப்படுத்துறத, மறைமுகமா ஊர்ஜிதப்படுத்துறத அவங்க விரும்புறாங்கிறதா இவருக்கு பிஜேபி நயனா நாகேந்திரன் கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொன்னா, அடுத்த நைனாரை அடிச்சிட்டோமே அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அப்புறம் நைனாரை அப்படிதான் செய்யணும். அது தப்பு தான். அந்த மாதிரி பேசுறது இது இல்லாத விஷயம் தான். அது பேசிடக்கூடாது. அது வேற, அது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், நியாயமா நடந்தது தான். ஆனா அதுக்கான ரெஸ்பான்ஸ் த்ரிஷா கொடுத்தது என்னன்னு சொன்னா, தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாதீங்கிறதுல கொடுத்தாங்க. அவங்க ஒரு க்ளூவை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டாபிக் வந்து க்ளோஸ் ஆகக்கூடாதுங்கிறதுல அவங்க இருந்தாங்க. இந்த கூட்டமும் கூட இது யார் செஞ்சாங்கிறதா நமக்கு தெரியாதே தவிர, கல்யாணத்துக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா வந்ததும் கூட அது வந்து நான் உன்னை அடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கு கொடுத்ததான். இப்போதான் அவர் மீதான அந்த ஒரு மோசமான ஒரு ப்ரூட்டல் அந்த ஆன்லைன் அட்டாக் நடந்தது இல்லையா, இந்த டைம்ல ஏன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ்? இதை வந்து ஏன் அண்ணன் வந்து அரசியல்ல பெரிய ஆளாகும் போது முதல்வர் ஆகிற டைம்ல போய் இப்படி வாரி விட்டீங்களேன்னு ஒன்று கேட்குறாங்கல்ல. இப்போ அந்த நியாயம் புரியுதா? ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வராத ஒருவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வெளியில வந்த உடனே ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன்னு திமிர் காட்டுற ஒருவர் வீட்டுல என்ன பண்ணிருப்பார்? எல்லாரும் பயப்படுற அந்த சமூகத்தில் நற்பெயர் குறித்து அவர் பயப்படுற ஒரு இடத்துலயே விஜய்க்கு வந்து இந்த பயம் இல்லைன்னா அந்த இடத்துல எப்படி நடத்திருப்பார்? இதை தவிர வேற என்ன வழி ஒரு மனைவிக்கு இருந்திருக்க முடியும்? வேற என்ன செய்வாங்க? ஆமா இது கேட்பாங்க தான். ஒரு நியாயமான யாரோ ஒருத்தர் இருக்கிற மேனேஜரும் கூட கை கால் அமுக்கி விடுறோன்னு பணத்தை எடுத்துட்டு போறதை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களா? மோதிரத்தை கூட விடாத சொசைட்டி தானே நம்ம. செத்தவங்க கையில இருந்து ஒரு மோதிரத்தை கூட இந்த மோதிரத்தோட சாப்பிட்டுமே இப்போ உறங்கட்டுமே அப்படின்னு சொல்லி விடுறோமா குழியில புதைக்கும் போது? அப்படி இருக்கும்போது அதை கேட்கறதுக்கான எல்லா நியாயமும் இருக்கிற ஒருத்தர் தானே. ஒரு நாள் இவரை பார்க்க வந்து செத்தவங்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுக்க மனசு இருக்குல்ல, அப்ப கொடுத்துட்டு போ. மற்ற மாடல்லாம் எல்லாரும் செஞ்சிருக்காங்கல்ல. ஸோ இது ஒரு அல்பத்தனம். நீ என்ன என் பேச்சை கேட்கலன்னா உன்னை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அடிப்பேங்கிற ஒரு மனோநிலை. ஃபைட் பண்றேன் அப்படின்றதுதான் இன்சல்ட் பண்றேன், உன்னை காலி பண்றேங்கிறது. பலவீனமானவர்களை அடிக்கிறதுக்கு பிஜேபி பேச சொல்லுங்களேன். வா மோதிப்பார், வா சொல்ல, அமித்ஷாட்ட சொல்ல வரல. இது இந்த கோழைகள் இவங்க எல்லாரோட இவங்களோட ஆதார குணம் இதுதான். உறுதியா இவன் என்னை விட பலவீனமானவன் தெரிஞ்சாதான் அடிப்பாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல மேபி ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாம் அவங்க மனைவிக்கு இருந்துருச்சுன்னா கொஞ்சம் பயந்துருப்பாரு என்னமோ, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேபி இது இன்னும் ஜாஸ்தியாக தான் வாய்ப்பு இருக்கு. இப்போ என்னன்னா மேல என்ன செஞ்சாலும் நமக்கு சப்போர்ட் இருக்கு. அதை தோற்றம் அதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அவரோட ரெட் பிக்ஸ் அவர் சொல்றாருல, நான் செக் பண்ணேன், விஜயோட வியூவர்ஷிப்பு சங்கீதா இஷ்யூக்கு அப்புறம் வியூவர்ஷிப் அதிகமாயிருக்கு. யார் சொன்னது? ஃபெலிக்ஸ். அப்படி அவரோட வியூவர்ஷிப் அதிகமாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஒரு இதில். அதை வச்சுட்டு அவங்க மதிப்பிடுறாங்க. தன்னுடைய பலத்தை, அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தை அவங்க மதிப்பிடும் முறை இதே தான் விஜயம் பண்ணியிருப்பாரா இருக்கும். எங்க போனாலும் கூட்டம் குமியுது, அது வந்துடும். கிட்டத்தட்ட நீங்க உலகத்தை வந்து எதை வச்சு முடிவு பண்ணீங்க? உங்களை சுத்தி இருக்க ஒரு 20 பேர் வச்சு முடிவு பண்ணுவீங்க. இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. அந்த 20 பேர் வந்து உங்களுக்கு கெட்ட செய்தி வராம பாத்துக்கலாம். மோடிக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு. யார் அந்த கெட்ட செய்தியை கொண்டு போறது? சத்யபால் மாலிக்கு சண்டை வந்ததே அதனாலதான். அவர் கெட்ட செய்தியை அங்க கொண்டு போயிட்டாரு. மற்றவர்கள்லாம் எதுக்கு ராஜாட்ட கெட்ட செய்தியை கொண்டு போய் நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அவரை ஸ்டில் அவங்க அப்பா எப்படி பேம்பர் பண்ணி வளர்த்தாரோ, அப்பாவுக்கு தான் பிள்ளைங்கிற ஒரு பெனிஃபிட் ஒன்று தேவை. என் பிள்ளை வந்துடணுங்கிறது என்ன இருந்ததா, அதை கூட விட்டுடலாம். இன்னசென்ஸ் அல்லது வழக்கமா அப்பா பண்றதுன்னு சொல்லிட்டு விட்டுடலாம். இப்போ அவரை கொஞ்சுகிறவர்கள் வந்து நிச்சயமா ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் பண்ணுவாங்க. புத்தி சொல்ற இடத்துல யாருமே இல்லை. கேட்கிற இடத்துல அவர் இல்லவே இல்லை. நீங்க புத்தி சொன்னீங்கன்னா நீங்க காலி ஆவீங்க, அவ்வளவுதான். எவன் புத்தி சொல்லுவான்? என்னமோ ஒன்று போட்டுன்னு போவாங்க.
அகைன் இது ஒரு சுத்தி வளைச்சு நாம இது அவரை பத்தி நாம ஆராய்ச்சி பண்ணி ஆக போறது ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் சரியா இது எல்லாமே நம்ம எண்ட் ஆஃப் த டே ஒரு லீடரா இருக்காரு. அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம பேசணும். தனிப்பட்ட ரீதியில அவர் எப்படி இருந்தாலும் அந்த டேமேஜ் இருக்கு இல்லையா, இது உருவாக்குகிற. இப்போ இவரை போலவே இவரோட ரசிகர்கள் ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்காங்கன்னு வைப்போம். பிள்ளைக்கு சோறு போட மாட்டேன், ஆப்வியஸ்லி அவங்க அவ்வளவு பொறுப்பான ஆட்கள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் நான் சோறு போட மாட்டேன், நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு உட்கார்றத இப்போ வந்து அதற்கான ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. அதை கெத்துன்னு காட்டியிருக்காரு. அது ஒரு கட்ஸ் பாடுறா, நான் செஞ்சுட்டேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டியிருக்காரு. இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க எல்லா வீட்லயும் விஜய் இருக்காருன்றாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு புள்ள இருந்தா எதையும் கேட்க மாட்டேன், யாரையும் கன்சல்ட் பண்ண மாட்டேன், என் சௌரியத்துக்கு தான் செய்வேன், என்னை ஏத்துக்கிட்டா சோறு போட மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஜயோ உங்க வீட்டுல இருந்தா உங்க கதி என்ன? சொசைட்டி தன்னை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. எங்க இந்த குரூப் உருவாகுது? ஏன் இப்படி ஒரு பொறுப்பற்ற, எவனை மதிக்க விரும்பாத, நன்றி இல்லாத, அடுத்தவனுடைய இழப்பு குறித்து கரிசனம் இல்லாத, குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு ஜாம்பி குரூப்பை நம்ம இடத்துல இருந்து எப்படி உருவாகுது? ஹிந்துத்துவா வளருதுன்னா அதற்கு ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்கு. வேலை செய்யறான், ஸ்கூல்ல போறான், யோகா வழியா அந்த வெறிய கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுறான், ஸ்லோவா பண்றான். யோகா வழியா போறான், மெடிடேஷன் வழியா போறான், நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ஐயோ கோழி பாவம் ஆடு பாவம்னு பேசி ஒரு இதை பண்றான். 2000 வருஷமா நம்மளை வந்து சுரண்டி எல்லாரும் மற்றவங்க இது பண்ணிட்டாங்கன்னு ஒரு கதையை வந்து உருவாக்குறான். அவன் ஏதோ ஒன்று பண்றான், அந்த ப்ராசஸ் நமக்கு தெரியுது. அதை சரி செய்யறதுக்கு நம்ம கிட்ட வேற ஒரு வழி இருக்கு. விட்டீங்கன்னா நம்மளும் ஸ்கூல் பக்கம் போவோம், கவுண்டர்ல அது குறித்து எதிர்வாதம் பேசுற குழந்தைங்களை நம்ம உருவாக்குவோம், நாம தீக்கால பேசலாம், இல்ல கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பேசலாம், மாணவர்கள்ட்ட எப்படி வேலை செய்யறதுன்னு இதை எதிர்கொள்றதுக்கு நமக்கு ஏதோ ஒரு பாதை இருக்கு. இந்த சாம்பி குரூப்பை எப்படி நீங்க அட்ரஸ் பண்ணுவீங்க? என்ன பாதை, எப்படி உருவானாங்கன்னு தெரிஞ்சாதானே இது பண்ண முடியும். நான் சந்தேகிக்கிறது என்னன்னு சொன்னா, நாம ரொம்பவும் ஒரு மெக்கானிக்கலா பொருளாதாரம் சார்ந்து எல்லா விஷயத்தையும் பார்த்ததோட விளைவா இருக்கலாம். அது இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி பொறுக்கித்தனம் செய்யறதுக்கு அலோவ் பண்றதுனாலதான் அவங்க இருக்கான். இந்த என்டையர் கேங்கோட பிஹேவியர் விஜயில ஆரம்பிச்சு கடைசி தொண்டன் வரைக்கும் நீங்க அந்த தொண்டையை கிள்றான் இல்லையா, பிச்சுக்குவேன்னு சொல்றான் இல்லையா, இவங்க வரைக்கும் ஒரு பேட்டர்னை நீங்க கவனிக்கலாம். எல்லாரோட நடத்தை எப்படி இருக்குன்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட கொண்டு போனீங்கன்னா அவங்க கிடக்குறான் மயிராண்டிங்கிற அந்த டெம்ப்ளேட் மாதிரி தான் இவங்க எல்லாரும் நடந்துக்குவாங்க. எல்லாரும் குறை சொல்றாங்க, விஜயோட குடும்பத்தை சரியா பார்க்கலங்கிற ஒரு கேள்வி வரும்போது, அப்படி அவர் மேல மதிப்பு வச்சு பேசுறவங்களே அவன் கிடக்கிற மாதிரி ஆண்டின்னு இவர் ஹேண்டில் பண்றாரு இல்லையா, சேம் பிஹேவியர் தான் அது கீழே இருக்கவங்கிட்ட இருந்து வருது. ஸோ இந்த நடத்தைக்கு சப்போர்ட் பண்றாருங்கிறதுனாலதான் விஜய் கூட இருக்காங்க. விஜய் டிசிப்ளினுக்கு கையில் எடுத்தாருன்னா இந்த கூட்டம் இருக்காது. ஒழுங்கா உட்காந்து கேட்டுட்டு போறவனுக்கு தான் இங்க இடம்னு விஜய் சொன்னா அந்த கூட்டம் வராது. என்ன வண்டியில வந்து ரிஸ்க் எடுத்து வராது. அவன் ரிஸ்க் எடுக்கிறதுக்காக தான் விஜய் சூஸ் பண்றான். பைத்தியம் மாதிரி சும்மா வெறுமனே வண்டி எடுத்துட்டு ரோட்ல டுருன்னு ஓட்டினா அதுல ஒண்ணும் இல்லை. விஜய் பேரை கத்திக்கிட்டு போகும்போதுதான் வருது. பக்தியில இந்த மாதிரியானதுல அந்த ஒரு லைசன்ஸ் உண்டு. நீங்க சும்மா படுத்துட்டு இருக்கீங்க, வெட்டியா படுத்துட்டு இருக்கீங்க, ஊர்ல என்ன சொல்லும், சோம்பேறி சோத்து மூட்டைன்னு திட்டலாம். அதை ஒரு ஆன்மீக கோட் ஒண்ணு கொடுத்து பாருங்க, பரபிரம்ம நிலையில இருக்கேன்னு சொல்லுங்க, பட்டை போட்டு சாமியாரா இல்ல, காய் வேஷ்டி கட்டு பட்டை போட்டு படுத்திருந்தா கொண்டாட்டியை விட்டுட்டு போறதுங்கிறது சமூகத்தில் அது நியாயமற்றது. துணையை விட்டுட்டு போறதுங்கிறது அது வந்து ஒரு பொறுப்பின்மை. காவியை கட்டிட்டு போங்க, மலைக்கு போங்க, அது ஒரு லைசன்ஸ். அது நீங்க இதை செய்யலாம். நீங்க ஒரு குற்றத்தை அல்லது ஒரு நியாயமற்ற ஒன்றை செய்யலாம். செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு கருவி வேணும். கஞ்சா அடிக்கிறது, வீட்டுல அடிச்சா செருப்பால் அடிப்பாங்க. எதுக்கு போங்க, அங்க வடக்க போங்க, கஞ்சா அடிங்க, பிரச்சனை இல்லை. சிவபானம் முடிஞ்சு போச்சு கதை. எல்லாத்துக்கும் அது உண்டு. விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா பண்ணலாம். ஆமா, ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில், செத்து போயிட்டாரு. இப்ப நிறைய பேரோட போட்டோலாம் இருக்கலாம். ஒரு திண்ணையில உட்காந்துருப்பாரு, நகம்லாம் வளர்ந்துருக்கும், அங்கேயே யூரின் போவாரு, அங்கேயே மோஷன் போவார் அந்த சாமியார். ஆனா அதை ஒரு தியான நிலைன்னு அவங்க பக்தர்கள் இது பண்ணுவாங்க. ஒரு பக்தர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் ஆய் போனா கூட நாராதுன்னாரு. ரெண்டு விஷயம், ஒருத்தனை தலைவனா ஏத்துக்கிட்டீங்கன்னா என்ன வேணா செய்யறது ஒண்ணு. ஒரு ரொம்ப பலவீனமான ஆளுமை உள்ளவர்கள் இந்த மாதிரியான ஒரு எல்லைக்கு போகலாம். வேற ஒரு கேட்டகரி என்னன்னா, என்னுடைய ஐடென்டிட்டிக்கு இவன் ஒரு கருவியா இருப்பான்னு சொன்னா அதை அவங்க எடுத்துப்பாங்க. இந்த பெண்கள் நிறைய போற சாமியார் கூட்டத்தை கோஆர்டினேட் பண்றதுக்கு ஆண்கள்லாம் போனவங்கள பார்த்துருக்கேன். இதுதான் இந்த இங்க இருக்குல்ல மேல்மருவத்தூர் அந்த ஆட்கள்லாம் நான் பார்த்த வகையில் அவங்களுக்கு பெருசா வேலை இருக்காது. அவங்களுக்கு
சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஒய்ஃபு அல்லது குடும்பம் அங்கேருந்து வரும். இவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது. ஸோ இந்த இந்த சோப்பு வேட்டி சோப்பு சட்டை கட்டிட்டு நீங்கள் போய் அங்கே ஒரு பொறுப்பு எடுத்து வேலை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி வேலை செய்கிறவனுக்கு அங்கே ஒரு தேவை இருக்குல்ல. அங்கே வந்து ஒரு ஒரு 50 பொம்பளைங்களை நாட்டம் பண்ணலாம், எல்லாரையும் கூட்டு போயிட்டு கூட்டு வரலாம், ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குது இல்லை. ஸோ இதில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய பலவீனத்தை அல்லது தங்களுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக விஜய்னு ஒரு கேரக்டரை முன்னாடி வச்சிருக்காங்க. விஜய் அதை தடை போட்டா நான் சொன்ன மாதிரி தான் தூக்கி அடைச்சிட்டு அடுத்ததுக்கு போவாங்க. இது எவ்வளவு பெரிய டிசாஸ்டரா இருக்குங்கிறது எலெக்ஷன் முடியட்டும். இந்த குரூப்பு தோத்து நாசமா போனதுக்கு அப்புறம் என்னென்ன செய்வாங்கன்னு மட்டும் பாருங்க. அஃப்கோர்ஸ் அதுல ரொம்ப இல்லாத பண்றதுக்கு அவசியம் இல்லை. இது இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா கூட இந்த குரூப்பே கூட ஒழிக்கும். எங்கேயாவது 1-2 இடத்துல ஜெயிக்கலான்ற ஒரு வாய்ப்பு இருந்தா கூட இப்போ குறைக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி வம்பிழுத்து இவனை போய் சப்போர்ட் பண்ணி எதுக்குடா மாற்றுறதுங்கிற ஒரு எண்ணத்துல வெளியில வர்றாங்க. கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கரூர் மரணத்துக்கு கூட இவ்வளவு ரியாக்ஷன்லாம் வந்து பார்க்கல. இப்போ வந்து பாக்குறோம், கொஞ்சம் பார்க்க முடியுது. எப்படி நீங்க போகலாம், உங்களுக்காக நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் இல்ல, நான் வேற மாதிரி முட்டு கொடுத்துருக்கேன், நீ ஏன்டா வந்து கட்டு சோத்து ஏன் ஓபன் பண்ண கூட்டத்துல ஏன்டா கட்டு சோத்தா வைக்கிறங்கிற கடுப்புல இருக்கிறாங்க அவங்க. ஸோ இது இன்னமும் நடக்கும். அண்ட் ஒன்ஸ் தோத்தா விஜய் அதன் பிறகு அதை கண்டினியூ பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவரோட நடத்தை சொல்றது மேபி இது எல்லாமே மோஸ்ட் ப்ராபப்ளி தான். அவரும் ஜனநாயகன் படத்துல ஹீரோயின்டா தான் சொல்லியிருக்காரு, போய் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பாப்பேன், இல்லைன்னா வந்துடுவேன். ஒரு ஃபேமிலி லைஃபை நல்லா காட்டுறது அப்படின்றது பப்ளிக் லைஃப்ல தேவையான ஒரு விஷயம். அது வந்து ஒரு நிறைய பேருடைய பார்வையில் நம்ம இருக்கோம். அப்போ நம்மளை பத்தி நிறைய கேள்வி கேட்பாங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள இருக்கணும் அப்படின்றது வந்து பப்ளிக் லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லாரும் மெயின்டைன் பண்ற ஒண்ணு. மோஸ்டா அவனுடைய பிரைவேட் லைஃப் ஒரு வேளை இருந்ததுன்னா அது வெளியே வராம பார்த்துப்பாங்க. இப்போ அமெரிக்கால கூட எடுத்துட்டோம்னா அதிபர் வந்து ரொம்ப ஒரு ப்ராப்பர் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி, 2 குழந்தைங்க இருக்கும், சர்ச் கோயிங் ஃபேமிலி. அதோட தான் வந்து பிரச்சாரமே பண்ணுவாங்க. இப்போ மிஷேல் ஒபாமா எடுத்துக்கலாம், அவங்க பசங்க எடுத்துக்கலாம். ட்ரம்ப்புமே என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மேன். அவரு என்ன ஒரு பிளே பாயா இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே ஒரு காட் அபைடிங் ஒரு ஃபேமிலி மேன். புஷ் எடுத்துக்கலாம். இப்படி அமெரிக்கால நான் சொல்றது அவ்வளவு முன்னேறிய ஒரு நாட்டிலேயே நீ உன் ஃபேமிலி லைஃப் நீ கொஞ்சம் கோளாரா இருந்தா அது உன்னோட பப்ளிக் லைஃப்ல பிரச்சனை ஆகும் அப்படின்ற அடிப்படையில் அந்த பயம் அப்படின்றது இருக்கும். தமிழ்நாட்டையும் நம்ம எல்லா தலைவர்களையும் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அவங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ப்ரொஜெக்ட் பண்ற அளவுல பர்சனலா எவ்வளவு இருக்குன்றது தெரியல, ப்ரொஜெக்ட் பண்ற அளவுல ரொம்ப கண்ணியமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பப்ளிக் லைஃப்ல இது ஒரு டேமேஜை ஏற்படுத்தும் அப்படின்றது குறித்தும் விஜய்க்கு எந்த கவலையுமே கிடையாது. அதுல இல்ல, அதை வந்து ஓவர்லாப் பண்ற அளவுக்கு அவருடைய ஈகோ இருக்கு, அப்படிதான் எடுத்துக்கணும். போட்டோம். இப்ப படம் எடுக்கிறதுக்கு உங்க அப்பாட்ட சொன்னார்ல, அதே மனோநிலை இப்ப தீவிரமா இருக்கு. படம் எடுத்தா நஷ்டமாகும், இந்த இவரோட இதை வச்சுட்டு படம் எடுத்தா நஷ்டமாகும் ஆகட்டும் அப்படிங்கிற மனோநிலையில படம் எடுக்க அவங்க அப்பாட்ட சொன்னார்ல, படம் எடுக்க சொல்லி என்ன ஹீரோவாக்கு காலேஜுக்கு போறாரு, காலேஜ் சீட்டையே எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். காலேஜுக்கு போறாரு, 1 இயர்ல பையன் ரிட்டர்ன் வந்துட்டாரு, காலேஜ்ல ஓட்ட முடியல. வந்து வீட்டுல வந்து என்ன சொல்றாரு, என்ன படம் எடு அப்படிங்கிறாரு. படம் எடுத்தா எங்க அப்பாவுக்கு அது என்ன நஷ்டம் கொடுக்கும் அதெல்லாம் கவலை இல்லை, பெத்தல்ல பண்ணு. அதே மனோ இப்போ வந்து என்னன்னா எல்லா இடத்திலும் சேதாரத்தை மதிப்பிடுற அறிவு இல்லாம இருக்கலாம், அல்லது அந்த டேமேஜ் ஆனாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற ஒரு தெனாவட்டு இருக்கலாம். அது வந்திருக்கும் நிச்சயமா. கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவருக்கு வந்து ஒரு அசாத்திய பயம் இருந்திருக்கும். பட் அந்த 2வது நாள்ல அந்த சப்போர்ட் வந்துச்சு இல்லை, சதிக்குதின்னு சப்போர்ட் வந்துச்சு இல்லை. ஸோ எது ஒன்றையும் எனக்கு வந்து சப்போர்ட், என்னுடைய சப்போர்ட் அது குறைக்காது அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் சர்வ நிச்சயமா அவருக்கு பில்ட் ஆயிருக்கும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் யாருக்கு வரும்னா லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கவங்களுக்கு தான் வரும். ஏன்னா அந்த லோ செல்ஃப் எஸ்டீமை ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களுக்கு அது ஒன்று தேவைப்படும். அவர் பார்த்துருப்பாரு, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பிறகும் என்ன இவங்க எல்லாரும் காலில் விழுறாங்கன்னா, எனக்காக ஓடி வந்து விழுவுறாங்கன்னா, ரைட் நான் ஒரு கடவுள் தான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்பை ஒரு கட்டாயமா வந்திருக்கலாம். இந்த நினைப்பை சுத்தி இருக்கவங்க, இந்த நினைப்பை ஓரளவு தட்டி வைக்கிறதுக்கு சுத்தி இருக்கவங்க முயற்சி பண்ணுவாங்க. பல சமயங்கள்ல நடக்கும். இப்போ மோடி வந்து டிமானிட்டைசேஷன் ரொம்ப பெருமையாக அனௌன்ஸ் பண்ணாரு, நான் நாட்டையே தலைகீழ மாற்ற போறேன்னு. நிலைமை சிக்கலாகுது, ஜனங்க இதை கியூல நின்று சாவுறாங்க, ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னும் போது டக்குன்னு வந்து ஒரு அழுது ஒரு டிராமா போட்டார்ல, இது ஏதோ மேனேஜ் பண்றதுக்கு கவர் பண்றதுக்கு ஏதோ ஒன்று பண்ணாங்கல்ல. ஜெயலலிதா இவரோட விஸ்வரூபம் படத்துக்கு தடை பண்ணாங்க, அது ஒரு நேஷனல் இஷ்யூ ஆச்சு. கர்நாடகால எல்லாம் இல்லி பந்த்பிடி கமலவரே அப்படின்லாம் ஒரு கேம்பெயின் எல்லாம் ஆரம்பிச்சாங்க அங்க இங்கெல்லாம். இது மோசமாகுதுங்கும் போது ஜெயலலிதா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அர்த்தம் என்ன, நிலைமை கையை மீறி போகுது, நீ கொஞ்சம் இதை கொஞ்சம் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்க சுற்று வட்டாரத்துல. இவருக்கு அப்படி இருக்காங்களா? அப்படி இருந்த எல்லாரையும் தான்
அப்படி இருந்த அப்பா அத்தனை அம்மாவோட பேரையும் ஒரு டச்ல இல்ல. அப்பா அவர் தூக்கி போறதுக்கான ரீசன் மேபி அது வேற காரணங்கள் இருக்கலாம். இதுல எதுவுமே எனக்கு நான் மறுபடியும் தெளிவுபடுத்திடுறேன். அவர் மன வாழ்க்கையில இருந்து விலகிறதோ, அவங்க அப்பாவை துரத்தி விடுறதோ, 25 வயசு பையனுக்கு நான் பையனுக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொன்னது எதுவுமே எனக்கு தனிப்பட்ட ஒரு நபரா அதுல வந்து நான் குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அது அவரோட சாய்ஸ். அது அவர் சம்பாரிச்ச காசை கொடுக்க மாட்டேன்றாருன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் 25 வயசு பையனுக்கு நான் வீட்டில் வச்சுக்க மாட்டேன் வெளியில போட்டுன்னு சொல்ல அனுப்புறாருன்னா அது நம்ம குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. விஜய் அவங்க அப்பா வளர்த்த மாதிரியே விஜய் தான் மகனை வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. சஞ்சய் நீ உன் வழியை பார்த்துக்கன்னு சொல்லி அனுப்புறது ஒண்ணுதான், நான் உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறது ஒண்ணுதான். எனக்கு அதுல எல்லாம் சிக்கல் இல்லை. அண்ட் இந்த இதுல இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறது இது எதுலையுமே எனக்கு விமர்சனம் கிடையாது. பட் இதை இவர் கையாளுற விதம் இருக்குல்ல, நான் ஒரு பார்ட்னர் மனவிலக்கு வேணும்னு கேட்கும்போது அதை முரட்டுத்தனமா கொடுக்க மாட்டேங்கிறது இருக்குல்ல, இதே சங்கீதா மாதிரி ஒருத்தரால சரி அதை சமாளிக்க முடியும். ஒரு சாதாரண நகரத்துல இருக்கிற எந்த வழியும் இல்லாத இந்த அவமானகரமான வாழ்க்கையில வாழ முடியாதுன்னு நினைக்கிற ஒரு மனைவிக்கு ஒரு ஹஸ்பண்ட் நான் இந்த இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், அல்லது வேணாம் இந்த லைஃப் எனக்கு வேணாம் என் கொடுமையா இருக்குன்னு நினைக்கிற ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதெல்லாம் அது இன்னொருத்தரோட லைஃபை ஸ்பாயில் பண்ற வேலை இல்லையா? இதை அலோவ் பண்ண இது பிரச்சனை. ஒருத்தர் அந்த ஒய்ஃபை இவங்களோட பிஆர் டீமை வச்சுட்டு இவங்க ரவுடித்தனமான ஆன்லைன் ரவுடிகளை வச்சுக்கிட்டு அவர் மீதான கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டு அதை வேடிக்கை பார்க்குற அந்த சாடிஸ்ட் மனோபாவம் இருக்கு இல்லையா, அது நாம விமர்சனம் பண்ண வேண்டியது. பொலிட்டிக்கலா இதை வந்து ஒரு சதி, தன்னுடைய இயலாமை, தன்னுடைய விட்டு திமிர அது ஒரு அரசியல் சதி அப்படின்னு பேச தங்கள் கட்சியை வந்து அலோவ் பண்ற அந்த திமிர் இருக்கு இல்லையா, அது நாம பேச வேண்டியிருக்கும். இது மற்றபடி இவர் அப்பாவை சேர்க்கல அதெல்லாம் சிக்கலே கிடையாது. நம்ம பேசும்போது அது வருதே தவிர அதில் நமக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் லைஃப்பை வந்து விஜய் நம்பி வாழணுங்கிற அவசியத்துல இல்லை. அண்ட் அவர் மகன் கூட, விஜயனுடைய மகன் கூட இவரை கொடுத்து வாழணுங்கிற அவசியத்துல இல்லை. சம்பவம் அவங்க சர்வை பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒண்ணு இருக்கு. இவர் தான் தன்னோட துறை சார்ந்த இடத்துல செய்கிற அது மேனேஜ்மெண்ட்டை கூட செய்யாம இருக்கிறாருன்னு சொன்னா அவர் யாரினுடைய கருத்தையும் கேட்க தயாரா இல்லைன்னு தெரியுது. இவரோட அந்த அரசியல் நடவடிக்கையே இருக்குல்ல, அது மேலும் மேலும் இந்த மாதிரி ஜாம்பிஸை உருவாக்கிட்டே இருக்கும். இதுங்களை வீட்டில் வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள பெரும் போராட்டமா இருக்கும். அதுதான் இந்த எபிசோடோட ரொம்ப கடினமான பகுதி எதுன்னு சொன்னா, இவர் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த இவரால் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஜாம்பியாவது பரவாயில்ல, ரோட்டுக்கு வந்து கிடைக்கும். இது பெட்ரூம்ல உட்காந்துட்டே கிடைக்குது ஊர்ல இருக்கிறதெல்லாம். இறுதியா ஒரு கேள்வி, ஒரு குடும்ப வாழ்க்கையை ப்ராப்பரா அவர் மெயின்டைன் பண்ணல, இப்போ ஃபேமிலி எப்படி டீல் பண்றாரு, ஒரு டிவோர்ஸை கூட அமிக்கபிளா பண்ண முடியல, பேரண்ட்ஸ் எப்படி வச்சிருக்காரு, இதை வச்சு அவருடைய பொலிட்டிக்கல் லைஃபை ஜட்ஜ் பண்ணலாமா? ஏன்னா குடும்பத்தையும் ஒழுங்கா பார்க்கல, நீ வந்து மக்களை பார்த்துக்க போறியா அப்படின்ற அடுத்த கேள்வியை பொதுமக்கள் வைக்கிறாங்க. இதை வந்து ஒரு கிரைட்டீரியாவா வச்சு பப்ளிக் லைஃப்க்கு வர்றவங்க நம்ம ஜட்ஜ் பண்ணலாமா? அப்படி இல்லை. அதாவது கேட்க வர்றது என்னன்னு சொன்னா, இது குடும்பத்தை ஒழுங்கா மக்கள் கேட்கறாங்க, இது வந்து பெரும்பான்மையா கேட்கறாங்க, அப்படி கேட்கலாமா? சரியானதல்ல. ஆனா விஷயம் என்னன்னா, ஒரு நபர் ஒரு பார்ட்னர் சட்டபூர்வமாக நீ ஏன் அணுகாம திமிர காட்டுறங்கிறது தான் கேள்வி. நீ அந்த இடத்துலயே அப்படி ஒரு நடத்தை, ஒரு திமிரான நடத்தையை வெளிப்படுத்துறேன்னா அரசியலை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ? இந்த காங்கிரஸ் டிஎம்கே இஷ்யூ வந்தது, அது எந்த மாதிரி போச்சு? அது தேவை இருக்கிற இந்த விஷயத்துல வந்து லீட் ரோல் எடுக்கிற ஒரு பார்ட்டி எப்படியாவது அதை வந்து அமிக்கபிளா முடிச்சிடணுங்கிற ஒரு முயற்சி எடுக்கிறாங்கல்ல. இவர் வீட்டுல அந்த மாதிரி நியாயமான ஒரு உரிமை, அதாவது பரவாயில்ல ஒரு நெகோசியேஷன், அது இந்த இடத்தில் அவர் விலகி போக விரும்புறாரு. விஜய் பார்வையில அவங்க தரப்புல தப்புன்னே இருக்கட்டும், இந்த இஷ்யூ எல்லாம் எடுத்து ஓரம் வச்சிருவோம், இப்படி ஒரு மூன்றாம் பாத்திரமே இல்லைன்னே வச்சிருவோம். மனைவி போக விரும்புறாங்க. இவர் ஒரு மாடலா இருக்க வேண்டிய ஒரு நபர். நியாயமா மனவிலக்கு கேட்கிற ஒருத்தரை ஒரு பொதுவா ஒரு நல்ல மனுஷன், நியாயமான மனுஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? இந்த ஆள் அதுக்கே தயாரா இல்லையா? இல்ல ஒரு கருத்தை சொன்னாரா, ஒரு விஷயத்தை நீங்க ஜெயம் ரவி இதை செஞ்சாரு. ஜெயம் ரவி அவருடைய அடுத்த இந்த மாதிரியான ஒரு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிற மாதிரி அப்படி சொல்லலை, அவரு நண்பர் இந்த மாதிரி காட்டுறாங்க. அதை காட்டுறதுக்கு முன்பு அவர் தன்னுடைய இந்த மன வாழ்க்கையிலேருந்து விலகிறேன்னு சொன்னார். அவங்க ஒத்துக்கல. பட் இவரோட சைடை வந்து 4-5 கடிதம் போச்சு, இவங்க எழுதுறாங்க அவங்க எழுதுறாங்க மாற்றி மாற்றி. அது ஆனா நியாயமா அதை அறிவிச்சுட்டு வெளியில வந்தார். ஏன்னா ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு குழப்பமா இருக்கும்போது தேவையில்லாத இதை ஏற்படுத்துங்கிறதுனால தன்னுடைய பேருங்கிறது இருந்தாலும் கூட சம்பவம் இவர் ஒரு சமூகத்துல தெரிஞ்ச ஒரு நபரா இருக்காருங்கிறதுனால அந்த ஸ்டெப் அவர் எடுத்தார். இன்ஃபேக்ட் அவர் வெளியில வர்றது, அவங்க மனைவி ஒத்துக்கலைன்னாலும் நான் விலகிறேங்கிறதுக்கு வெளியில வந்தார். அவங்கள்ட்ட இருந்து குற்றச்சாட்டு வரதான் இவர் பதில் வந்து அதிகமாச்சு. ஒரு ஸ்டேஜ்ல அது நின்றுச்சு. இங்க வந்து எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன், நான் வந்து நான் நினைக்கிறது தான்,
நான் கொடுத்தாதான், நான் போட்டாதான் உனக்கு பிச்சைங்கிறது. அப்போ அவங்க சொல்றது நியாயங்கிற மாதிரி தானே இருக்கு. பொருளாதார ரீதியாக கொடுக்காம இருந்தாரு, மென்டல் டார்ச்சர் கொடுத்தாருங்கிறத வந்து ஏன் நம்ம நம்பக்கூடாது? இப்பவே அதானே செய்யறாரு அவரு. சிம்பிள், ஒரு 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 எளிமையா 2 வக்கீல வச்சு முடிக்கிற ஒரு வேலை. அது என்ன தர முடியும் என்னங்கிறது நீங்க மியூச்சுவல் போட்டீங்கனால ஈஸியா முடிகிற ஒரு வேலை. ஏன் அது அவங்களோட சாய்ஸாவே இருக்கட்டுமே. ரெப்யூட்டேஷனுக்கு டேமேஜ் ஆகுது இந்த மன வாழ்க்கை முறிவு ஏற்பட்டால் அப்படின்ற. ஆமா, தன்னுடைய கட்சிக்காரங்களோட கருத்து அவருக்கு வந்து பொருட்படுத்தத்தக்கதா இல்லை. தன்னுடைய எதிர்காலம் இதனால பாதிக்கப்படலாங்கிறது பொருட்படுத்தத்தக்கதா இல்லை. நம்மளை ஆதரிச்சு போஸ்ட் போட்டவனுக்கு அவமானம் அப்படிங்கிறது அவருக்கு பொருட்படுத்தத்தக்கதா இல்லை. எல்லாத்தையும் தாண்டி நிக்கிறது என்னன்னு சொன்னா, என்னையே நீ அட்டாக் பண்ணுவேன், நான் உன்னை என்ன பண்றேன் பாருங்கிற ஈகோ அவருக்கு இருக்குன்னு சொன்னா, இவரை குளிப்பாட்டி இதுல வச்சிங்கன்னா, நாற்காலியில வச்சா என்னத்துக்காகும்? இன்னும் அந்த திமிர ஜாஸ்தியாகும். அவர் வரக்கூடாதுன்றதெல்லாம் என்னோட ஆசை இல்லை, இருந்துட்டு போட்டோம். மோடியா வந்து உட்காந்துட்டாரு, இது சிக்கல் இல்லை. ஆனா இந்த செல்ல பிள்ளைய மேற்கொண்டு நீங்க குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சீங்கன்னா, அது இன்னும் மேற்கொண்டு இதே மாதிரி தானே பிஹேவ் பண்ணும். நான் நினைக்கிறதானு செய்யும். என்ன ட்ரம்ப்போட கிறுக்குத்தனம் கொண்டு வந்து எவ்வளவு இல்லை, எங்க நிக்குது? நெத்தன்யாகுவோட பதவி வெறி எங்க கொண்டு வந்து நிறுத்துது? கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு தனிநபர் நடந்து கொள்வதுங்கிறது நியாயமானதல்ல. ஒருவேளை அது வந்து அவனுக்கு பப்ளிக் லைஃப்ல வரும்போது அந்த டேமேஜ் வந்து மல்டிஃபோல்ஸ், அது எல்லாருக்கும். யாரை போய் அதுல சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் போய் அடிக்கும். அந்த குழந்தைங்க என்ன இதுல போய் ஈராக்ல படிச்சிருக்கும். இவனுங்களோட திமிருக்கும், நான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றேங்கிற இவனுங்களோட திமிருக்கு வந்து ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு குழந்தை, 7 வயசுல இருந்து 10 வயசு இருக்க குழந்தைங்க வந்து 200 பேர் சாகுறாங்கிற மாதிரி இவருடைய இந்த நடத்தை நீங்க மேல 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 இந்த மனிதரை என்கரேஜ் பண்ண அவர் தன்னை திருத்திக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்பும் இல்லாம போகும். தோல்வியை தவிர, புறக்கணிப்பை தவிர இவருக்கு வேற எதுவும் கத்து தராது. அண்ட் மோர் ஓவர், இதே மாதிரி இருக்கிறவர்கள் இவரை தங்களோட மாடலா எடுத்துக்கிறாங்க. நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், நான் உழைக்கவே மாட்டேன், எனக்கு எல்லாமே தன்னால நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு விஜயோட மினிமம் ப்ராக்ரஸ் கூட அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். மற்றபடி நான் மறுபடியும் சொல்றேன், அவர் மீதான பொது வெளியில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் எதன் மீதும் எனக்கு எதிர் அபிப்பிராயம் கிடையாது. அவரோட சாய்ஸா இருக்கும். நியாயமா செய்யலைங்கிறது மட்டும்தான் என்னோட குற்றச்சாட்டு, அவ்வளவுதான். அப்பா வந்து இதுக்கப்புறம் ஒண்ணு வசதி இல்லாதவர்கிற சமயத்துல வந்து பண்ணலாம். நீ வந்து பிடிக்காத ஒருத்தரை போய் கொஞ்சம் அவர் காலில் விடுவோம்லாம் நாம கட்டாயப்படுத்த முடியாது. அண்ட் மகனுக்கு அவருக்கு ஒரு படம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாம்ன்றாங்க. நான் அந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்கே போகல. பட் இவரை நீங்கள் மேலும் 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 இந்த இந்த சோம்பேறி, தன்முனைப்பு கொண்ட, பிறரை பற்றி கவலைப்படாத, நன்றியற்ற ஒரு நபரை நீங்க அவருக்கு பாடம் கத்துதரத்துக்கு முயற்சி பண்ணலைன்னா அது உங்களுக்கு திரும்ப உங்க தலையில வந்து அது விடியும். தலைவர் ஆனார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆமா, அவர் கிடைக்கிற ஒரு மினிமம் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கூட அவர்களுடைய இந்த நடத்தையை இன்னும் அதிகப்படுத்தும். அதற்கான விலை வந்து நமக்கு அஃபோர்டபுளா இருக்கும்னு சொல்ல முடியாது, அது கஷ்டமா இருக்கலாம். மொத்த தெருவின் அமைதியை கெடுக்க 4 பொறுக்கி போதும். 4 பேர் கூட பண்ண 2 பேர் போதும். திருப்பூர்ல ஒரு தரம் பந்த் வந்துச்சு. திருப்பூர் வந்து இது மாதிரி சின்ன பந்தெல்லாம் வந்துச்சுன்னா அது பெரிய சிக்கல். அது தொடர்ந்து ஓடிட்டு இருக்க வேண்டிய ஒரு ஊர், அது ஷிப்மெண்ட்டா இருக்கும். ஒரு வேளை முடிஞ்சாதான் இன்னொரு வேலை போகும். நீங்க சில பெரிய கம்பெனிஸ்ல அடுப்பை நிறுத்துனீங்கன்னு சொன்னா திரும்ப அது ஒரு நாள் ஆகும் அது வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு. இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது அங்கே பந்த் பெருசாக தான் இருக்காது. ஒரு தரம் பாமக ஒரு பந்த் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. விடிய காலையில் ஒரு 6:30 மணிக்கு ஒரே ஒரு ஆள், 2 பேர் வண்டியில், ஒரு ஆள் கையில் பெட்ரோல் பாட்டில் கொளுத்தி ஒரு பஸ்ஸில் போட்டு விட்டு போயிட்டான். த ஹோல் டவுன் வந்து அன்னைக்கு ஷட் டவுன் ஆச்சு. ஒரு ஆள் போதும், நீங்கள் ஒட்டு மொத்த இதாக. ஸோ ஊரில் வந்து 10% ஆதரவுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4% இருந்தாலே மொத்தமாக போயிடும். நிறைய உதாரணங்கள் சாமியார்கள்லாம் இருக்கு. ஷேகோ அஷகாரான்னு ஒருத்தன், எத்தனை பேர் ஜப்பான்ல எத்தனை பேர் அவனுக்கு இருந்திருப்பான். அவன் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து உருவாக்கிட்டு இருந்தானுங்க. கொண்டு வந்து ஒரு டிவைஸை கொண்டு வந்து வச்சுட்டான் சப்வேல. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்தாங்க. அவன் ஜெயிலில் வச்சிருந்த போது அவனை பார்க்கறதுக்கு பக்தர்கள் வந்தாங்க. ஜிம் ஜோன்ஸ்னு ஒரு பாதிரியார் யூஎஸ்ல இருந்து கொண்டு போய் 900 பேருக்கு வாயை திறந்து சைனைடை ஊத்துனான். இதை மாதிரி ஒரு கல்ட் உருவாக்குறதுங்கிறது ரொம்ப டேஞ்சர். அதை கட்டுப்படுத்துறதுக்கு, அதை சரி செய்யறதுக்கு, வழிக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பணத்தை, நேரத்தை செலவு பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பேரை விட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம் தமிழர் இப்ப கொஞ்சம், நாம் தமிழர்லாம் 15 வருஷம் இதுக்கு அவங்க ஒரு பேராசையில, அவங்களுக்கு ஒரு மாயையில, ஒரு மாதிரி படிப்பு இல்லாம சரியா ப்ராப்பரா படிக்காம போனாங்கன்னு சொல்லலாம். ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க திரும்பி வந்தாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் ஓரளவு உழைச்சான். அவனுக்கு கெட்ட பேரை பத்தின ஒரு குறைஞ்சபட்ச கவலை இருந்தது. பிஜேபி அந்த ஹிந்துத்துவ ஆட்கள், இந்துக்கள் ஒடுக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அது உருவாகுறது. இப்போவும் நம்மளால அதை ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ஒரு கோயில் வழிபாட்டுலேருந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இதுலையும் வந்துட்டு இருக்கு வழிபாட்டு அமைப்புகள்லாம் எடுக்கிறது. இதை மாதிரி ஒன்று வளர்த்து விட்டு ரொம்ப கஷ்டம். அந்த கோணத்துல இருந்து தான் பார்க்குறேன். மற்றபடி ஒருவேளை அப்படி ஏதாவது அவருடைய நடத்தையை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது இல்லை உண்மை. நான் பேச வர்றது இவரை என்கரேஜ் பண்றதுனால நமக்கு வரப்போற விளைவுகள்ன்ற அளவுல மட்டும்தான் நான் அதை பார்க்குறேன். நிறைய விஷயம் பேசியிருக்கோம் தோழர். கண்டிப்பா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இனிதம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்தில் பெருமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றது நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.